السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே, இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்கின்ற இந்த தொடரிலே நாம் இப்பொழுது திருமணத்துடைய சட்டங்களுக்குள் நாம் இப்பொழுது வந்திருக்கிறோம். சட்டப்பகுதிகள் பொதுவாக ஒரு வறட்சியான அமைப்பில் தான் இருக்கும். மிச்சம் கவனம் அதாவது கூர்ந்து கவனிக்கிற நேரத்தில் தான் அந்த சட்டங்களை புரிந்து கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் ஆனால் சட்டம் சம்பந்தமாக ஃபிக்ஹுடைய மிக முக்கியமான பகுதி அதுதான். தர்பியா, ஈமான், வழிகாட்டல் என்றதெல்லாம் கிடைச்சிட்டாலும் தில்க ஹுதூதுல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய வரையறைகள் என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வரையறை தான் ஈமானையும் எங்களுக்கு என்ன செய்யும், அதாவது உண்மையான ஈமானை கற்றுத்தரும். எப்படி நம்ம தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜ ரூஹானியத்தா செய்கிறத ஈமான்னு நினைக்கிறோமோ, அதே போல் அல்லாஹ்வுடைய சட்டங்களை அப்படியே நடைமுறைப்படுத்துவதும் மிக முக்கியமான ஒரு பகுதி. வமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹு ஃபஉலாயிக ஹுமுல் காஃபிரூன், அல்லாஹ் இறக்கியதை கொண்டு யார் தீர்ப்பு வழங்கவில்லை அவர்கள் நிராகரிப்பாளர்கள், ஃபாசிகூன், பாவிக, தாலிமூன், அநியாயக்காரர்கள் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான். எனவே திருமணத்துடைய அம்சத்தில் நீங்கள் பார்க்கலாம், உயிரோட்டத்தை மட்டும்தான் கூடுதலாக குடும்பவியல் ஆகிக்கலாம், இதாக இருக்கலாம், உயிரோட்டத்தை மட்டும்தான் தேடி எடுப்பாங்க. உயிரோட்டத்தைன்னு சொன்னால் அந்த இடம் ஒரு ரூஹானியத்தாக இருக்கிறதுக்காக கிராத் ஓதிக்கிறது, துவா கேட்டுக்கொள்வது, ஒருத்தருக்கு ஒருத்தர் முஆனக்கா செஞ்சுக்கொள்வது, முசாஃபா செஞ்சு கொள்வது, இதுதான் இஸ்லாமிய திருமணம். இஸ்லாமிய திருமணம் என்றது இந்த வடிவம் இருந்துட்டா இஸ்லாமிய திருமணம் அப்படி என்ற ஒரு ஃபீலிங் நிறைய பேட்டிக்கு. அதனால சட்டத்தை பற்றி யாரும் பெருசாக என்ன செய்யறது இல்லை, அங்கனைக்கு அந்த இடத்துல கவனம் எடுக்கிறது இல்லை, அந்த திருமணம் செல்லும் என்ற வரையறைக்குள்ள தவிர. எனவே அந்த சட்ட விஷயங்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டும். அதுவும் குர்ஆன் சுன்னாவுடைய சஹீஹான அடிப்படையிலும், அதாவது அரிதான புரிதல்கள் இல்லாமலும், அதே நேரம் அதாவது சரியான புரிதல்களை விட்டு வெளியேறாமலும். அரிதான புரிதல் என்று சொல்றது அதாவது என்ன ஷாதானே அந்த மாதிரியான கருத்துக்களை இல்லாமல், அதே நேரம் குர்ஆன் சுன்னாவுடைய எல்லையை விட்டு வெளியேறாமலும் நம்ம புரிஞ்சு கொள்ற அமைப்பிலான சட்டங்களை தொகுத்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். திருமணத்துடைய இப்போ நம்ம இதுவரைக்கும் படித்துட்டு வந்த அந்த தொடர்கள் எல்லாம் என்னன்னா, திருமணத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வழிவகுக்கக்கூடிய தொடர்கள். திருமணம் என்றது எப்படி மனித வாழ்க்கையில் செல்வாக்கு செலுத்துது என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய தொடர்கள். இந்த பகுதியெல்லாம் ஒருவர் மிக சிறப்பாக தெரிந்து கொண்டிருந்தால், மிக சிறப்பாக புரிஞ்சிட்டாருண்டா, அறிஞ்சி மிக சிறப்பாக புரிந்து விட்டார் என்றால் அவருக்கு ஓரளவு அந்த விளக்கங்கள் வளர்ந்திருக்கும். அடுத்த அனுபவம் தேவை, அடுத்தது தேவை அனுபவம். ஏன்னா அறிவுக்கும் அனுபவத்துக்கு இடையில பெரிய இடைவெளி. அதனால தான் நம்ம அறிவும் அனுபவம் என்ற ஒரு தலைப்பில் பேசிக்கிறோம் இல்லைங்களா. அறிவுக்கும் அனுபவத்துக்கு இடையில பெரிய ஒரு இடைவெளியும் இருக்குது. அந்த இடைவெளி எப்போ குறையுமெண்டா ப்ராக்டிக்கலாக நம்ம அதை அனுபவித்து கொண்டிருக்கிற நேரத்தில் தான் அந்த இடைவெளி குறைஞ்சி அறிவும் அனுபவம் ஒன்றா நிற்கும். அறிவு அனுபவம் ஒன்றா நிற்கும். குறைவான அறிவும் மிதமான அனுபவமும் போதும். கொஞ்சம் அறிவு மிதமான அனுபவம் அவரை பேலன்ஸ் பண்ணும். நிறைய அறிவு கொஞ்சம் அனுபவம் இல்லாட்டி அதை என்ன செய்யாது, குட்டி ஆடு கொழுத்தாலும் வலுவழுப்பு தீராதுன்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அது கொழுவழுப்பாங்க, ஆனால் அந்த வலுவழுப்பு என்ன செஞ்சிடாது, போயிடாது. அந்த அனுபவம் என்ற ஒரு பகுதி மிக முக்கியமான ஒரு பகுதி என்பதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். அப்போ இந்த அனுபவமும் சேரக்கூடிய நேரத்தில் அவர் வழிகாட்டக்கூடிய வழிகாட்டல் மிக சிறப்பாக இருக்கும். உதாரணமாக உலகத்தில் மிக சிறப்பான வழிகாட்டல் காட்டிய நிறைய பேர் துறவிகளாகத்தான் தங்களை என்ன செஞ்சுக்கிறாங்க, அறிமுகப்படுத்திக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்து காட்டி 11 மனைவிகளோடு வாழ்ந்து காட்டி குழந்தைகள் பெற்று சமுதாயத்தில் இருந்து கஷ்டப்பட்டு உழைச்சி குடும்பத்தை பார்த்து இப்படி இருந்து கண்டு வழிகாட்டுற வழிகாட்டல் தான் உண்மையான வழிகாட்டலாக என்ன செய்யும் இருக்கும். பிரச்சனையை சந்திக்காம காட்டப்படுகின்ற வழிகாட்டல் தான் இருக்காது. எனவே இந்த அடிப்படையில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அனுபவத்துக்கு வரக்கூடிய அந்த நேரத்தில் அவனோட விளக்கம் இன்னும் அதிகரிக்கும். அவனுடைய விளக்கம் இன்னும் அதிகரிக்கும். ஏன்னா அவனுக்கு அறிவு அதை புரிஞ்சிட்டா அதை அனுபவத்தில் என்ன செய்யறான், காணுகிறான் என்ற நேரத்தில் இன்னும் என்ன செய்யும், அதிகரிக்கும். அனுபவம் என்றது தனக்கு நடக்கிறது மட்டுமல்ல, தன் குடும்பத்தில் தனக்கு சூழ உள்ள நண்பர்கள் இவைகளெல்லாம் வச்சு நடக்கக்கூடிய விஷயம். தனக்கு நடக்கிறதே அறிவாக காட்டி அனுபவமாக காட்டி பேசுறவங்க இருக்கிறாங்க. குடும்ப வாழ்க்கையை அவர் வழங்கினது மட்டும்தான், அவர் வாழ்க்கையில நடந்தது மட்டும்தான், அவருடைய மனைவி மட்டும்தான், அவர் கணவனாக இருந்தது மட்டும்தான். கணவன்மாரெல்லாம் பெரும்பாலும் இப்படித்தான்றது அவரை மட்டும் நினைச்சு, மனைவிமாரெல்லாம் பெரும்பாலும் இப்படித்தான் சொல்ற அவரை மனைவியை நினைச்சு, பிள்ளைகள்லாம் இப்படித்தான் சொல்ற அவரை பிள்ளைகள் நினைச்சு. இந்த மாதிரியான நிலைமை வராது இந்த அறிவு இருந்தா.
ஸோ இந்த முன்னுரைகள் எல்லாம் புரிந்த ஒரு மனிதர் குடும்ப வாழ்க்கையில தீர்ப்பு வழங்குற நேரத்தில் மிச்சம் சிரிச்சுக்கிட்டு தீர்ப்பு வழங்குவார். ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த ரூட் ஸ்டார்ட் ஆகுறது இங்கே, இது முடிகிறது இங்கே. எதையும் மிச்சம் சீரியஸாக எடுத்துக்கல மாட்டார். அவருக்கு தெரியும் இது எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுதுன்றதெல்லாம் என்ன செஞ்சிடும், மிக இலகுவாக விளங்கிவிடும். ரசூலாங்க எப்படி தீர்ப்புகளை கையாண்டார்களோ அது மாதிரி நம்மளும் என்ன செய்வோம், கையாள ஆரம்பிப்போம். அந்த அடிப்படையில் ஒருத்தர் வந்து அதாவது நம்ம ஏற்கனவே கடைசியாக முடிக்கிற சந்தர்ப்பத்தில் காதல், திருமணத்துக்கு முன்னால் வரக்கூடிய ஒரு உணர்வு காதல் அப்படின்னு சொன்னோம். இந்த காதல் அப்படி என்று சொல்லக்கூடிய இது மலரக்கூடிய அதாவது மனிதன் உள்ளத்தில் வந்து உருவாகக்கூடிய நேரம் என்றது எதுவாகவும் இருக்கிறது. திருமண பேச்சுவார்த்தைக்கு பின்னாலையும் என்ன செய்யலாம், அந்த உணர்வு அவருடைய உள்ளத்தில் தோன்றலாம், அல்லது அதுக்கு முன்னால் தோன்றி அது திருமண பேச்சுவார்த்தையை கொண்டு வந்து வழிவகுக்கலாம். அந்த அடிப்படையில் இந்த அதாவது ஹித்பத்துன் நிக்கா அப்படின்னா திருமணத்தில் நடத்தப்படுற ஹுத்துபா, ஹித்பத்துன் நிக்காஹ்ண்டா திருமணத்தில் நடத்துகிற பேச்சுவார்த்தை. ரைட்டா? நம்ம தமிழில் எழுதினோம்னா கித்துபத்துன் நிக்காஹ்னு என்ன செய்வாங்க, எழுதுவாங்க. அப்படி ஒன்று இல்லை, கித்துபத்துன் நிக்காஹ்னு ஹித்பத்துன் நிக்கா அல்லது ஹுத்பத்துன் நிக்கா. இப்போ தமிழ்லையும் குத்துபான்னு தான் எழுதுவாங்க. அப்போது அதாவது ஹுத்துபாண்டா அந்த உரை, ஹித்துபாண்டா அந்த பேச்சை சொல்கிறது, ஹிதாபண்டா பேச்சு. அப்போது அதாவது ஹாத்திப் அப்படின்னு சொல்கிறவன் திருமண பேச்சுவார்த்தை செய்யக்கூடியவர். மஹ்தூப் அல்லது மஹ்தூபா அப்படி என்று சொல்கிறது அந்த பெண்ணுக்கு சொல்கிறது. திருமண பேச்சுவார்த்தையில் அதாவது நம்ம பார்க்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு மஹ்தூபா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹித்பத்துன் நிக்கா அப்படி என்று சொல்கிற இந்த திருமண பேச்சுவார்த்தை என்றது யாருக்குன்னா இந்த காதல் மலர்ந்து தடார்ந்து அப்படியே போய் உழுவுற பாட்டி ஹித்பத்துன் நிக்கா இல்லை. அது தானா போய் தானா விழுந்து என்னது அது முடிஞ்சு போயிடும். அஹ்து நிக்கால போய் முடிஞ்சிடும், ஹித்பத்துன் நிக்கா இருக்காது. ஹித்பத்துன் நிக்கா அப்படி என்று சொல்றது சில பொழுது காதல்ல ஆரம்பிச்சு ஹித்பத்துன் நிக்கால வந்து என்ன செய்யும் முடியும். இந்த திருமண பேச்சுவார்த்தை என்றது உலகத்துடைய வளமைகள்ல உண்டு. குடும்பமாக பேசிக்கொள்றது அல்லது அந்த நபராக பேச்சுவார்த்தையில இறங்குறது, இது உலகத்துடைய வளமைகள்ல ஒன்று. இந்த திருமண பேச்சுவார்த்தையை பொறுத்த வரைக்கும் அதாவது பெரும்பாலும் புரோக்கர்ல இந்த ஆரம்பிக்கிற கட்டங்களும் இருக்கு. அந்த இடத்துல வந்து அதாவது இந்த தகவல்களை கொண்டு போய் அந்த மாதிரி திருமண பேச்சுவார்த்தையில ஆரம்பிக்கிற அந்த புரோக்கர்ல இருக்கக்கூடியது மிகும். புரோக்கர்ன்னு சொன்னா கூலிக்கு வேலை செய்யறவங்க இருப்பாங்க. ஆனா பொதுவாக இந்த திருமண பேச்சுவார்த்தையில நடத்தி வைக்கிறவங்களும் இருப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பேச்சுவார்த்தையில் இறங்கினது ஹவுலா பின்த் ஹக்கீம் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. சௌதா ரலியல்லாஹு அன்ஹா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பேசினது ஹவுலா பின்த் ஹக்கீம் என்று சொல்லுவாங்க. அப்படி திருமண பேச்சுவார்த்தையில இறங்கக்கூடிய இடம் இருக்கு. எனவே முதலாக திருமண பேச்சுவார்த்தையில கணவன் மனைவி இடையில இந்த மாதிரி அதாவது இந்த மணப்பெண்ணுக்கும் மணமகனுக்கு இடையில இந்த மாதிரியான இணைப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த தொழில் சம்பந்தமா இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு முதலாக தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு பிறகுதான் என்ன இந்த திருமண பேச்சுவார்த்தை அது இது என்ற பகுதி. ஏன்னா ஆரம்பிச்சு வைக்கிற இவங்க தானே பெரும்பாலும், நேரடியாக இல்லாம பெரும்பாலும் நடக்கிறது இவங்கன்றதுனால இது சம்பந்தமாக சுருக்கமான சட்டம் என்ன அப்படின்னா, யாராவது ஒருவர் ஒரு ஷஃபாஅத்து செஞ்சுவிட்டு அதுக்கான கூலியை பெற்றுக்கொண்டால் ஃபகத் அத்தா பாபம் மின் அபுவாபிர் ரிபா, அவர் வட்டியின் ஒரு வாசலை என்ன செய்தார், அதாவது வட்டியின் ஒரு வாசலை வந்து அவர் செஞ்சிட்டாரு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. யார் வந்து ஒரு ஷஃபாத்து செஞ்சு அந்த ஷஃபாத் அந்த பரிந்துரைக்கு பதிலாக என்ன செய்யறாரு, கூலி எடுக்கிறார். இவர் நல்லவர், இவர் வந்து உங்களுக்கு செட் ஆகுவார், ஒரு 10,000 தாங்க அப்படின்றது விளங்கிட்டா. இவர் வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கெல்லாம் மகர் தருவார், உங்களுக்கு இந்த மாதிரி வீடெல்லாம் கிடைக்கும், நல்ல அஹ்லாக் உள்ளவர், ஒரு 20,000 தாங்க அப்படின்ட்டு. சரியா? ஒரு பெரிய இடத்துல பார்த்து என்ன செய்யறேன், உங்களுக்கு பேசி தாரேன் அப்படின்ட்டு போகிறது. இந்த மாதிரி அதாவது நடந்து இப்படி ஒரு பணம் எடுத்தால் அவர் வட்டியில ஒரு பாதை என்ன செஞ்சார், ஏன்னா ஷஃபாத்து கூலி எடுக்கிறார். இப்போ அவர் செஞ்சது ஷஃபாத்து தான். இந்த இடத்துல வந்து அவர் அறிமுகம் செஞ்சு புரோக்கர் வேலையெல்லாம் அங்கே என்ன செய்யலை. ஏன்னா இந்த இடத்துல வந்து தஸ்கியா வருது, அதாவது இவர் நல்லவர், இவர் இந்த மாதிரி அதாவது பொருத்தமானவர், உங்களோட அதாவது ஃபேமிலிக்கு சூட்டபிள் ஆகுவார் என்ற ஒரு ரெக்கமெண்டேஷன் இருக்கு. நம்பி நீங்க முடிச்சு கொடுக்கலாம், நல்ல இறையச்சமுள்ளவர், நீங்க கேட்ட மாதிரியான ஆள் தான் அப்படின்னு. இது முதலாவது சரியான ஒரு ஆளை பேசி, பொருத்தமான ஒரு ஆளை பேசி, மார்க்கப்பட்டுள்ள ஒரு ஆளை பேசி கொடுத்துட்டு பணம் எடுத்தாலே என்ன இந்த இடத்துல அவங்க வந்து அந்த பரிந்துரைக்கான கூலி வாங்குறாங்க. அந்த பரிந்துரைக்கான கூலி வாங்கினா அது வட்டியில போய் சேரும். அப்ப எதுக்கு அவங்க கூலி வாங்கலாம் அப்படின்னா, அறிமுகம் செய்யறதுக்கு மட்டும் அதுக்கு கூலி வாங்கலாம். எப்படின்னா, இப்படி ஒரு மணப்பெண் இருக்கிறான், அப்ப மெட்ரிமோனியெல்லாம் நடத்துறாங்களே, அவங்க வந்து நாங்க பொறுப்பு இல்லைன்றுவாங்க. இதுக்கு வந்து நாங்க என்ன பொறுப்பு துறப்புன்னு போட்டுருவாங்க. வாங்கிட்டா எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. அப்போ டிஸ்கிளைமர் போட்டு இதை நீங்க தான் நீங்க பார்த்து என்ன முடிவு எடுத்துக்கிறோம், இதுல நீங்க இந்த மாதிரி நடந்து கொள்றதுக்கு நீங்க என்ன செய்யணும், இவ்வளவு அமௌண்ட் கட்டுங்கன்னா அது வேற.
ஏன்னா இது ஜஸ்ட் அறிமுகத்துக்கு மட்டும். நாங்க வந்து ஷஃபாத் எதுவும் பண்ணல, இணைச்சி விடுறது. இந்த மாதிரி ஒரு வீட்டில் இப்படி என்ன டாக்டருக்கு படிச்ச இந்த மாதிரியான ஒரு நிலவில் உள்ள ஒரு பெண் நிற்கிறா, இந்த மாதிரி இடத்துல ஒரு ஆண்மகன் நிற்கிறா, நீங்க என்ன செய்யலாம் அந்த மாதிரி ஒரு அறிமுகத்தை ஒருத்தர் கேட்குறாங்க, எங்களுக்கு இப்படியான ஒரு அமைப்புல ஒரு பெண் தேவை, இன்னும் அழகு இருக்கேன்னா இந்த மாதிரி இருக்கேன், இந்த மாதிரி இருக்கேன், இந்த மாதிரி அறிமுகத்தை கொண்டு வந்து கொடுக்குறாரு. அந்த கஷ்டப்பட்டதுக்கு போனதுக்கு வந்ததுக்கான கூலி என்ன செய்யறாரு, கொடுக்குறாரு. இந்த லெவல்ல நடந்துட்டா அது என்னது வட்டிக்குள்ள வராது. எப்போ வந்து அந்த பாராட்டெல்லாம் சேர்த்து செய்ய போறாங்களோ, நல்லவர் வல்லவர், அவர் வந்து பொருத்தமானவர், அவரை நீங்க முடிங்க, இந்த ரெக்கமெண்டேஷனுக்காக பணம் எடுத்தால் இதுதான் என்னது 1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை என்ன செய்யணும், செஞ்சு வைக்கணும் அப்படின்னுவாங்க. இந்த 1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும் அப்படி என்று சொல்றது வசனத்தை அடிப்படையில் எடுக்காம எப்படியாவது ஒரு நல்ல 20 பேரை சேர்த்து வைக்கணும் அடிப்படையில் எடுத்தா அது பிழை இல்லை. ஆனா வார்த்தை பிழையே. 1000 பொய் சொல்லி என்றதை விட நிறைய உண்மைகளை சொல்லணும். திருமணத்துல 1000 பொய் சொல்லி திருமணம் முடிச்சு வைத்தா அது வந்து சிறப்புன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி வேலை இவங்க செய்வாங்க. இவங்க வந்து அதை பாராட்டி இவங்க எல்லா வகையில நல்லவர் வல்லவர் அப்படியெல்லாம் சொல்லி கல்யாணம் பிடிச்சவர் எப்படி செட் ஆயிரும், அவங்க வாழத்தான் போறாங்கன்னு சொல்லிடுறது. சொன்ன பிறகு பணத்தையும் வாங்கிட்டு போய் தர்றது. பிறகு பார்த்தா நீங்க அதை சொல்லலை எது சொல்லலைன்னு எனக்கு தெரியாது வெறும் பொய் சொல்லி இப்படி நடக்கிறது வந்து ரெண்டாவது. உண்மையை சொன்ன ரெக்கமெண்டேஷனுக்கு உண்மையை சொல்லி எடுத்தாலே வட்டி. பொய் சொல்லி இருந்தா அது பாவம். இன்னும் சிலர் என்ன செய்யணும், அபாயா போடாத ஒரு பிள்ளையா வேணும், கொஞ்சம் மியூசிக் எல்லாம் ஓகேயான ஒரு பிள்ளையா வேணும், டான்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் இருக்கணும், பப்ளிக் டான்ஸ் வழங்கிட்டா இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியே கேட்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இது 3வது பாவம். இது வந்து என்ன 3வது பாவம். பாவத்துக்கு ஏற்ப நம்ம அவங்க கேட்குறாங்க கொடுத்து நம்ம பொறுப்பு இல்லை அப்படி சொல்லலாது. நீ தான் என்ன செய்யறாய், நான் எடுத்து கொடுக்காரு இன்னொருத்தர் எடுத்து கொடுக்க போறேன், இன்னொருத்தர் எடுத்து கொடுத்தா அது அவருக்கு பாவம், உனக்கு பாவம் இல்லை. எனவே இந்த வகையில் அப்ப ஷஃபாத் பரிந்துரை செஞ்சு கூலி வாங்குறது ஒரு வகையில வரும். ரெண்டாவது வந்து பொய் சொல்றது, பொய் சொல்லி 3வது வந்து என்ன அவங்களோட பாவத்துக்கு ஏற்ற மாதிரி தேடி என்ன செய்யறது கொடுக்கிறது. இது மாதிரியான விஷயம். 4வது அவங்க செய்யக்கூடிய பல பிள்ளைகள்ல உண்டுதான், அதாவது இந்த போட்டோஸ்களை கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறது, எவங்க கேட்டாலும் அனுப்பி விடுறது. ஒரு நல்ல ஒரு அழகான பிள்ளை சடர் 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 அனுப்பி விடுறது. ஒரு 20 40 போட்டோ, அவனோட மானம் மரியாதை அதெல்லாம் அங்க காட்டிக்கிறல, அங்க காட்டிக்கிறது. போறவன் வந்து யார்கிட்ட போய் சேருதோ அவன் எந்த லெவல்ல உள்ளவன் யாருக்கு தெரியும், அந்த குடும்பத்தில் உள்ளவன் எந்த லெவல்ல உள்ளவன் யாருக்கு தெரியும். அப்போ அப்படி இருக்கிற சந்தர்ப்பம் ஒரு கணவன் மனைவிக்கு இடையிலேயே இந்த மாதிரியான அதாவது போட்டோக்களை ஷேர் பண்ணி கொள்றது பொருத்தம் இல்லைன்னு இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் கணவன் மனைவிக்கு இடையிலேயே கணவன் மனைவிக்கு வீடியோ கால் பார்த்து பேசலாமான்னு ஒரு மணி நேரத்துக்கு பேசியிருப்பேன் இந்த சப்ஜெக்ட். இதுல வந்து உள்ள அமானித பிரச்சனைகள் என்னன்னு அவன் திடீர்னு தலாக் பண்ணி மிரட்டுறதுக்கெல்லாம் சில டைம்ல இது காரணமா அமைது. கணவன் மனைவியோட பிரச்சனை எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அது கணவன் மனைவிக்கு இடையிலேயே எல்லாம் என்னது நேரடியான ஒரு தொடர்புல தான் பெஸ்ட். எவ்வளவு நம்பிக்கை இருந்தாலும் சரி, ஏண்டா ஒன்று இவங்க 2 பேர் நம்பிக்கையாக இருந்தாலும் சரி, இடையில என்னது இன்றைக்கு வந்து தகவல் திருட்டு இருக்கு. அப்படியான ஒரு திருட்டுல இது வந்து என்னது ஒரு டார்கெட் பண்ணப்படாம அகப்பட்டாலும் கூட சிக்கலாக என்ன செய்யும், அது மாறும். அப்ப எனவே அதை தவிர்ப்பது தான் மிகவும் சிறப்பு. அப்படிங்கிற டைம்ல எல்லா போட்டோஸையும் அவங்கள கையில கொடுத்து அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணி திருமணம் முடிச்ச பிறகு கண்ணங்கான போன்ல எல்லாம் என்ன செய்யுது இருந்துட்டு இருக்குது இவங்களோட போட்டோஸ். அதுலயும் திருமணத்துக்காக அனுப்புற போட்டோ எல்லாருமே அபாயோட எல்லாம் அனுப்பிக்க மாட்டாங்க, ஒரு விதமான இதுல அனுப்பி வைப்பாங்க. இந்த மாதிரி போதாது இந்த மாதிரி ஒரு அனுப்புங்க, சோலோட அனுப்புங்க, சோல் இல்லாம அனுப்புங்க எல்லாம் கேட்டு எல்லா போட்டோஸும் எல்லாரோட போன்லயும் என்ன செய்யுது இருக்குது. அவங்க கண்ணியமான பெண்களாக இருக்கலாம். எனவே இந்த மாதிரியான விஷயங்களை கலெக்ஷனை வச்சுக்கொண்டிருக்கக்கூடியவங்க முதலாவது போட்டோ கலெக்ஷன் வச்சுக்கொள்ள கூடாது. அப்படியே வச்சுக்கொண்டிருக்கக்கூடியவங்க என்ன செய்யணும்னா அமானிதம் பேணணும். இந்த அமானிதம் பேணாம இருக்கிறது உங்களுக்கு பெரும் பாவமாக என்ன செய்யும் வந்து அமையும் என்று இது வந்து அமையும் என்றதை நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை பார்க்கறது தவறில்லை, ஆனா அதை சரியான வடிவத்தில் பார்க்கணும். போட்டோ வடிவத்தில் பார்க்கறத பொறுத்த வரைக்கும் மார்க்க ரீதியாக போட்டோ என்பது என்ன தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அம்சம். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆயிஷாலாம் எடுத்து காட்டப்பட்டாங்கன்னு வருது. அப்போ கல்யாணம் முடிக்கும் போது என்ன எடுத்து காட்டப்படுறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க என்னது அப்போ அந்த கனவுல எடுத்து காட்டப்பட்டாங்க. இதை கொண்டு வந்து என்ன செஞ்சிருக்கூடாது, போட்டோ பார்த்தீங்களா, போட்டோவில் காட்டலாம் மணப்பெண்ணை என்னென்னு செய்யலாம். ஏன்னா ரசூலா நேரடியாக பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செஞ்சாங்க நேரடியாக பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அந்த நேரத்தில் என்ன கனவுலை காட்டப்படுறது அது வஹியாக என்ன அந்த செய்திக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதில் சொல்லப்படுறதை நம்ம பார்க்கிறோம். எனவே இந்த அடிப்படையில் நம்ம எடுத்துக்கணும்டா இந்த அமானிதங்கள் எல்லாம் பேணப்பட வேண்டிய இதில் இருக்கிறோம். இதில் ஆண்களும் புரோக்கர் ஆகிக்கிறாங்க, பெண்களும் என்ன செய்யறாங்க புரோக்கர் ஆகிக்கிறாங்க. இருக்கக்கூடியவர்கள் ஆண்களாக இருந்தால் அதில் இன்னும் நிறைய தவறுகள் என்ன செய்யும். ஏன்னா எல்லா போட்டோஸும் அவங்களுக்கு என்ன செய்ய வந்துட்டு இருக்குது. சிலர் எல்லை மீறி பேசக்கூடியதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இந்த போட்டோஸ்கள் எல்லாம் வச்சு எல்லை மீறி பேசக்கூடிய வார்த்தை கெட்ட அதாவது ஒழுக்கங்கெட்ட வார்த்தைகளை வச்சு அறிமுகப்படுத்தக்கூடிய சில நிகழ்வுகளும் என்ன செய்யுது நடக்குது. அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்னா நம்ம கிட்ட பேசப்படுற மணப்பெண்
இவங்களோட போட்டோஸ் இதுக்கு முன்னால் எத்தனை வார்த்தைகள் இதில் பேசப்பட்டிருக்கும், எப்படியெல்லாம் ஷேர் பண்ணப்பட்டிருக்கும், எத்தனை பேருக்கு என்ன செஞ்சிக்கும் போயிருக்கும் என்கின்ற ஒரு நிலையெல்லாம் உண்டாது. எனவே திருமண பேச்சுவார்த்தையில இந்த மாதிரி தரகர்களாக ஈடுபடக்கூடியவர்கள் தங்களோட தொழில்கள் விஷயத்துல இதுல கவனமாக இருக்கிறது. இன்னென்ன விஷயங்கள் எல்லாம் அவர்கள் என்ன பேண வேண்டும்? ஒன்று, பரிந்துரைக்காக பணம் என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. இரண்டாவது, பொய் சொல்லி அதை என்ன செய்யக்கூடாது, நடத்தி வைக்கக்கூடாது. மூன்றாவது, மார்க்கத்துக்கு முரணான அந்த வேண்டுதல்கள் அதில் நிறைவேற்றக்கூடாது. நாலாவது, அமானிதம் பேணணும். ஐந்தாவது, வார்த்தை நடைமுறைகள்லாம் மிகவும் ஒழுக்கமாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்பது மிக பிரதானமான அம்சம். அடுத்ததாக என்ன அப்படின்னு சொன்னால், இதுல அவர்களை பத்தியே நிறைய பேசலாம். இந்த மாதிரி தரகத்துவம் செய்யக்கூடியவர்கள்ட்ட உள்ள நிறைய தவறுகள் என்று, அவர்களால் நல்ல விஷயங்களும் நிறைய நடக்குது, அதே நேரம் இந்த மாதிரியான நிறைய தவறுகளும் நடக்க செய்யுது. இரண்டாவது பகுதி என்ன அப்படின்னு சொன்னால், இந்த திருமண பேச்சுவார்த்தை உலகத்துடைய வளமைகள்ல உள்ள ஒன்று. இந்த திருமண பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறவர் யார் மணமகனோ அவராகவும் இருக்கணும், யார் மணப்பெண்ணோ அவங்களாவும் இருக்கணும். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்துல அந்த என்ன பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறது, திருமணம் அல்ல, பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறது அந்த பெண். அதை புரிஞ்சு கொள்றது தந்தை. விளங்கிட்டா? நீங்க இன்ன ஹைர மனிஸ்தஜர்தல் கவியுல் அமீன், நீங்க கூலிக்கு வேலைக்கு அமர்த்தக்கூடியவர்களில் பலசாலியின் நம்பிக்கையானவர் இவர் என்றாங்க. ஒரு ஆணை ரெக்கமெண்ட் பண்ணி பேசுறாங்க. தனிமையில சந்தித்த, அதாவது சமுதாயத்துல சந்தித்த ஒருவரை, எங்கே இருந்து வந்த ஒருவரை ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட்ல என்ன பாராட்டி பேசுறாங்க. அதாவது நீங்க இன்ன ஹைர மனிஸ்தஜர்தல் கவியுல் அமீன், நீங்க கூலிக்கு அமர்த்துகின்றவர்கள் இவர் மிகவும் சிறந்தவர். எப்படி? கவி, பலசாலி. பலசாலி நம்பிக்கையில் அமைப்பான். ஆனா பலசாலியும் தான் இவர் நம்பிக்கையாளர் தான். நம்பிக்கையான பலம் இல்லாம இருப்பான். ரெண்டு பிரிக்கல், கவி அல் அமீன். அதே போல இன்னி ஹஃபீதுன் அமீன், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்ற, நான் பாதுகாப்பே நம்பிக்கையாளர். பாதுகாப்பு மட்டும் போதா, நம்பிக்கை வேணும். நம்பிக்கை மட்டும் போதா, பாதுகாப்பு என்ன செய்யணும் வேணும். எனவே அந்த இந்த இரட்டை பண்புகள் அப்படின்ற ஒரு தலைப்பு மிக முக்கியமான ஒரு தலைப்பு. ஒருவர், அதாவது குர்ஆன் சொல்லக்கூடிய இரட்டை பண்புகள், கஃபூருர் ரஹீம் விளங்கிட்டான், அதே போல அலீமுன் ஹக்கீம் விளங்கிட்டா, அலீமுன் ஹபீர், இப்படியே வரும். அதே போல இன்ன ஃபீக லஹஸ்லத்தைன் யுஹிப்புஹுமுல்லாஹு வ ரசூலுஹு வல் ஹில்மு வல் அனாத், உங்களிடத்துல என்னது ரெண்டு நல்ல பண்புகள் இருக்குது, நிதானமும் கருணையும். இப்படி வெறுக்கக்கூடிய ரெண்டு இரட்டை பண்புகளாக நிறைய செய்திகள் வரும். இந்த இரட்டை பண்புகள்ல ஒன்றுதான் இது. அதாவது கவி அல் அமீன், பலசாலி, அதே நேரம் நம்பகமானவர் அப்படின்னு என்ன செய்து அவங்க சொல்றாங்க. அவங்க ஆரம்பிச்சு வைக்கிறார், தந்தை அதுல இருந்து புரிஞ்சு கொள்றாரு. அதனாலதான் ரெண்டு பேர்ல ஒரு ஆள் நான் உங்களுக்கு என்ன செய்றேன், முடிச்சு வைக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. யாருன்னு தயீன் பண்ணாம சொன்னார். அப்ப அங்க ஹித்பா ஒன்று என்ன செய்யுது, ஒரு பேச்சுவார்த்தை ஒன்று நடக்கிறத நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். எனவே ஹித்பா என்பது, இந்த திருமண பேச்சுவார்த்தை என்பது இயல்பான ஒரு விஷயம். இதுல திருமண பேச்சுவார்த்தை வரவேற்கத்தக்கதா வாஜிபானதா? திருமணத்துக்கு முன்னால் ஒரு பேச்சுவார்த்தை இருக்கிறது வரவேற்கத்தக்கதா வாஜிபானதா அப்படின்னா, எங்களோட சமுதாய நடைமுறையில வாஜிப். சமுதாய நடைமுறையில் இப்படியா தடால் புடார்னு கல்யாணத்தை நடத்தி வச்சிருந்தேன்னு கேட்டுருவாங்க. ஒரு கல்யாணம் நடந்தா தடால் புடார்னு இப்படியா நடத்தி வச்சிருந்தது. சில திருமணங்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிற நேரத்திலேயே திருமணத்தை நடத்தி வச்சுக்கிறான்னு வருது. அவங்க அதாவது எலும்புகளை சாப்பிட்டு கொண்டே அக்து நிக்காஹ் என்ன செஞ்சுக்கிறாங்க, நடத்தி வைத்திருக்கிறான்னு வருது. பயணத்துல போற போக்குல நடந்த திருமணங்கள்லாம் என்ன செய்யுது, இருக்குது. ஹித்பா உண்டே அங்க என்ன இல்ல, ஹித்பா உண்டே இல்லாம நடந்த திருமணங்கள். சஃபியா ரலியல்லாஹு திருமணம் ஹித்பா உண்டு என்ன செய்யல, இருக்கல. சில திருமணங்கள் அப்படி இல்லை. சில திருமணங்கள் ஹித்பா நடந்திக்கும், மறுக்கப்பட்டிருக்கும். அதுக்கு பிறகு ஹித்பா இல்லாமலே என்ன செஞ்சிக்கும், திருமணம் நடத்தி, ஸைனப் ரலியல்லாஹு திருமணம் மாதிரி. அப்ப இந்த மாதிரி ஹித்பான்றது வாஜிபா இல்லையான்னு கேட்டா சமுதாயத்துல வாஜிப் மாதிரி தான் இருக்கும். ஆனா மார்க்க ரீதியாக வரவேற்கத்தக்கது அப்படின்றதுதான் பெரும்பாலான அறிஞர்களுடைய நிலைப்பாடு. மார்க்க ரீதியாக அது வரவேற்கத்தக்க ஒரு அம்சம் என்று சொல்லி பெரும்பாலான அறிஞர் முஸ்தஹப், வாஜிப் என்று சொல்றதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. திருமண பேச்சுவார்த்தையில் ஈடுபடுங்கள் என்ற கட்டளையோ அல்ல ரசூலுல்லாஹ் அந்த கட்டளை போல நடத்தினாங்கன்றதுக்கோ எதுவுமே இல்லை. திருமண பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறது மிகவும் விரும்பத்தக்கது. அதுக்கு அதாவது எல்லாம் பேசிக்கிறது. ஏன்னா அதுக்கு முன்னால் அந்த பெண்ணை பார்க்கறது இருக்குது, அந்த பெண்ணை பற்றியான விஷயங்களை நம்ம தெரிஞ்சு கொள்றது இருக்குது. இப்படி இந்த மாதிரியான அம்சங்கள் இருக்கிறதுனால பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறது மிகவும் அதாவது சிறந்தது, விரும்பத்தக்கது, வாஜிப் அல்ல. எனவே எங்கேயாவது திருமணம் ஒன்று நடத்திட்டா, திடீர்னு ஒரு திருமணம் நடந்துட்டு இன்னும் சொல்லவும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படி நடந்துட்டு நல்ல சுண்ணத்துக்கு மாற்றமெல்லாம் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. திருமணத்துக்கு அப்படியான ஒரு முன்னுரை கட்டாயம் என்றது எந்த செய்தியிலும் என்ன இல்லை என்பதை புரிந்து கொள்ள நான் விரும்பத்தக்கது. இப்போ அதாவது ஹுதுபாவுக்கு, இந்த ஹித்பத்துன் நிக்காவுக்கும் அக்துக்கும் என்ன வித்தியாசம்? அக்து அப்படி என்று சொல்றது ஐன் காஃப் தால் அக்து. இந்த அக்துன் நிக்காஹ் என்றது நிறைய பேருக்கு இன்னும் தெரியாது. சில பொதுமக்களோட பேசக்கூட அக்து நிக்காஹ் அப்படி என்னன்னு கேட்கிறாங்க. அவங்களுக்கு ரெஜிஸ்டர்டா தெரியும், நிச்சயதார்த்தம் இஸ்லாத்துல இல்லாதது தெரியும்.
அதே போல என்னது, அதாவது என்ன பேசி வைக்கிறது அது இல்லாத தெரியும். அடுத்தது இந்த என்னது அடையாளம் போடுறது, அடையாளம் போடுற இலங்கை வளமையில சொல்றது சரியா, அது தெரியும். இந்த இதெல்லாம் தெரியும். அக்குது நிக்கா தெரியாது. எப்படி செஞ்சுக்கிறான் பாருங்க. அக்குது நிக்கா தெரியும், நிச்சயதார்த்தம் தெரியும், மோதிரம் மாத்திக்கிறது தெரியும். அதே போல என்ன இந்த மரவை கொண்டு போறது, பழங்கள் கொண்டு போறது அதெல்லாம் தெரியும். அக்குது நிக்காண்டா என்னன்னு தெரியாது. வாய்க்குள்ளே நுழையுது இல்லை. உங்களுக்கு எதுதான் வாய்க்குள்ள நுழையும்? அக்குது நிக்கா வாய்க்குள்ளே நுழையுது இல்லைன்றது விளங்கிட்டா. அக்குது நிக்கா ஐன், அதாவது அக்குது என்று சொல்றது முடிச்சு போடுறது. நஃபாசாதி ஃபில் உகத் விளங்கிட்டா. உகதானா முடிச்சு, உகதுனா முடிச்சுக்கள். அகத அப்படின்னா அதுதான் அகதன்றதுக்கும் சொல்றது விளங்கிட்டா. தசாப்தத்துக்கு அக்குதுன்னு சொல்லுவாங்க விளங்கிட்டா, ஒரு 10 வருஷத்துக்கு. எனவே இந்த அக்குது அப்படின்னு முடிச்சு போடுதல் அர்த்தம். அக்குதுன் நிக்காஹ்னா நிக்காஹை முடிச்சு போடுதல், அதாவது நிக்காஹை நடத்தி வைத்தல். திருமணம் வந்து நடந்தாச்சு, அதுக்குதான் அக்குது நிக்காஹ். ரெஜிஸ்ட்ரேஷன்ன்றது அரசாங்க பதிவு. அதாவது இங்க வந்து அந்த அக்குது நிக்காஹ் நடத்துறவருக்கு அரபு நாட்டுகள் என்ன சொல்லுவாங்க, மஅதூனுன் நிக்காஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. மஅதூன் அன் நிக்காஹ், திருமணத்தை நடத்தி வைக்க அனுமதிக்கப்பட்டவர் அவர். அதாவது நம்ம நாட்டில் ரெஜிஸ்டரர், அடுத்தது என்ன அந்த இதுல தஃப்தர் எழுதுறது அப்படின்னு வைப்போமே, நம்ம நாட்டில் சில இடங்களில் காவின் எழுதுறது அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து இங்க மஅதூனுன் நிக்காஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. திருமணத்தை நடத்தி வைக்க அனுமதிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அதாவது அக்துன் நிக்காஹ் என்று சொல்றது நடந்துட்டா, வகது அகத்ன மின்கும் மீசாக்கன் கலீதா, உங்களிடத்தில் அவர்கள் பலமான ஒரு ஒப்பந்தத்தை எடுத்து இருக்கிறார்கள் அப்படி என்று சொல்ற அந்த ஒப்பந்தம் எல்லாம் அந்த சட்டத்துக்குள்ள வந்துடும். அது அக்து நிக்காஹ். இந்த அக்து நிக்காஹ் என்று சொல்றது வலி தனது அதாவது மகளை மருமகனிடத்தில் முடிக்கக்கூடியவரிடத்துல வார்த்தை சொல்லி ஒப்படைத்தல், வார்த்தையை சொல்லி ஒப்படைக்கிறது தான் பேர். இந்த வார்த்தை எப்படி நடக்குன்னு என்ன மாதிரி நடக்கணும் அக்து நிக்காஹ் பாடத்துல என்ன செய்வோம் பார்ப்போம். இப்ப இந்த இடத்துல ஹித்பா அப்படி என்று சொல்றதுக்கு ஹித்பாண்டா அதல்ல. இன்றைக்கு ஹித்பா தான் இந்த அடையாளமிடுதல், அதே போல நிச்சயதார்த்தம், அது போல என்ன இந்த மரவை மாத்திக்கிறது, இந்த மோதிரம் போட்டுக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த இதுக்கு தான் சொல்றது, ஹித்பாக்கு தான். ஆனா ஹித்பால இதெல்லாம் இல்லாத பண்புகள் சொல்றதெல்லாம் இல்லாத. மோதிரம் மாத்துறதுன்றது அதாவது கிறிஸ்தவ உலகத்திலிருந்து வந்த ஒரு இது சரியா. அடுத்தது வந்து இந்த நிச்சயதார்த்தம் அப்படி என்று சொல்றது கல்யாணம் நடந்த மாதிரியே ஆக்குறது இந்துக்களுடைய ஒரு கலாச்சாரத்தை இருந்தது. அடையாளம் இடுதலும் அங்கிருந்து வந்த ஒரு கலாச்சார முறைமை தான். எனவே இதெல்லாம் இல்ல மார்க்கத்துல ஹித்பத்துன் நிக்காஹ் அப்படி என்று சொல்றது ஓகே, நாங்க அப்ப முடிக்கிறது என்று முடிவெடுத்துக்கிறது, அதுக்கென்று ஒரு அடையாளத்தை போட்டுடுறது, அதுக்கென்று ஒரு நாளை குறிச்சிக்கிறது, அதுல இருந்து இன்னொரு நாளை குறிக்கிறது, அதுக்கென்று மோதிரம் மாத்திக்கொள்றது, அதுக்கென்று மரவத்தட்டுக்களோட அன்றைய பார்க்கலாம். நீங்க என்னன்னு சொன்னா இப்ப இன்றைக்கு அது ஒரு பெருமையாக மாறிக்குது. எந்த அளவுக்குன்னு சொன்னா மரவைகள்ல அப்படி வச்சு பழங்கள் ஒரு ஒரு 5-6 தட்டுல பழங்கள் சரியா, இன்னொரு தட்டுல ஃபுல்லா ஸ்வீட்ஸ், இன்னொரு தட்டுல ஃபுல்லா நட்ஸ், இன்னொரு தட்டுல அவனவண்ட வசதிக்கு ஏற்ப பெருமை வண்டியில இறக்கி அள்ளி 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 என்ன செய்யறது வரிசையா போடுறது. என்னது இன்னார் ரோட்ல திருமணமா, இன்னார் அதுக்கப்புறம் அதை முழுசா ரூம்ல அப்படியே வச்சு போட்டோவா அடிச்சு போடுறது. இதை பார்த்து என்ன செய்யறான்னா ஒரு ஏழை பழக்கப்படுறான். என்னன்னா நம்ம 4 மரவை கொண்டு போவோம், அவன் 40 கொண்டு போய்க்கிறானே, நம்ம 4 மரவை கொண்டு போவோம். அவன் திருமணத்துல செலவுல இவன் ஒரு 40-50 நேரம் என்ன செய்யறான் செலவழிக்கிறான். மனது திறந்து இதை செய்யக்கூடியவர்கள் எல்லாருக்குமே தெரியும். இதுல வந்து வீண் விரயமும் அதாவது என்ன பெருமையும் அந்த சமுதாயத்துல வந்து என்ன அந்த ஒரு தன்னுடைய டாம்பிகத்தை காட்டக்கூடிய அந்த ஒரு இது வந்து நம்ம அதில் என்ன செய்யறோம் நம்ம பார்க்கிறோம். இது நடக்குமானதுதான், இது மார்க்கத்துக்கு முரணானது. அப்போ ஒரு ஆள் கேட்கலாம், பழம் கொண்டு போவது மார்க்கத்துக்கு முரணானதா அப்படின்னு. விளக்கிட்டா பழமும் நட்ஸ் தின்றது கூடும் தானே அப்படின்னு ஒருத்தர் கேட்டாருன்னா அவருக்கே தெரியுது இது ஒரு வம்புத்தனமான ஒரு கேள்வி அப்படி என்று சொல்றது என்ன செய்யுது விளங்குது. அப்போ இந்த மாதிரி கொண்டு போறது யார்கிட்ட நம்ம எடுத்துக்கண்ட பழக்கம்னா முஸ்லிம் சமுதாயத்துல இருக்கல. ரசூலுல்லாஹ் செய்யல, சஹாபாக்கள் செய்யல, தாபீன்கள் செய்யல. இது சமூக வளமையா சமூக வளமையும் அல்ல. சமூக வளமையா விளங்கிடும், சமூக வளமையும் அல்ல, கலாச்சாரம். நம்மளுடைய இந்து மத கலாச்சாரத்திலிருந்து வந்தது. இது வந்து கிறிஸ்தியர்கள்ட்ட மிக்கல, கிறிஸ்தவர்கள்ட்ட இந்த பழக்கம் என்ன இல்லை, யூதர்கள்ட்ட இந்த பழக்கம் இல்லை, பௌத்தர்கள்ட்ட இந்த பழக்கம் இல்லை, இந்துக்கள்ட்ட இருந்து வந்த ஒரு பழக்க முறைமை தான் இது. அதை வந்து என்ன செஞ்சுனா நாம் தமிழர்கள் கலாச்சாரம் எமக்கு மதத்தால் நம்ம வந்து மொழியால் இனத்தால் குணத்தால் நிலத்தால் மனத்தால் அப்படின்னு எல்லா தாளையும் போட்டு நாங்கள் அதால் ஒற்றுமைப்பட்டவர்கள், மதத்தால் வேறுபட்டால். ஃபர்ஸ்ட்டுக்கு மார்க்கம் தான். ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்கு என்ன மார்க்கம் தான் பெருசு. அப்பதான் நீ மதத்தால் ஒற்றுமைப்பட மொழியால் ஒற்றுமைப்பட தேவையில்லை. 1000 மொழி இருந்தாலும் மார்க்கத்தை கீழே ஒற்றுமைப்படலாம். அதனால நீ தமிழை மட்டும் வச்சு ஒற்றுமைன்றது, இங்கிலீஷை மட்டும் வச்சு ஒற்றுமைன்றது, அரபை மட்டும் வச்சு ஒற்றுமை, 3 சேர்ந்து ஒற்றுமைப்படுறதுக்கு மார்க்கம் முக்கியம். அதான் பெரிய ஒற்றுமை.
சரியா? இவன் என்ன நினைக்கிறான், நாங்கள் இன வேறுபாடுகள் இல்லாமல் மத வேறுபாடுகள், அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. மத வேறுபாடு உண்டு. இஸ்லாம் என்றது வேறுபாடை காட்டுறது தான். விளங்கிட்டா? என்னது ஃபர்கன், நான் வந்து அதாவது டிஃபரெண்ட் காட்டதான் அனுப்பப்பட்டேன். பைனல் ஹக்கு வல் பாத்தில், பாத்திலுக்கும் ஹக்கு கிடையில. அப்ப அந்த இடத்துல போய் எங்களுடைய தமிழர் கலாச்சாரம், நாங்க என்னது தமிழால் ஒன்றுபட்டவர்கள் அப்படின்ற, தமிழால் ஒன்றுபடையல. என்ன நீ உருதை வெளியே போடுவாய், அதே போல என்ன ஹிந்தியை வெளியே போடுவாய், வேற வேற மொழியெல்லாம் வெளியே போட வேண்டி வரும். எல்லா மொழியை ஒன்று சேர்த்து ஒற்றுமைப்படணும்னா மார்க்கத்தை கொண்டு வா. அப்ப என்னடா எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமை, விரிந்த ஒற்றுமை. இதென்ன விரிந்த ஒற்றுமைன்னு உனக்கு என்ன செய்யலாம், கொண்டு வரலாம். எனவே இது அந்த கலாச்சாரம். முஸ்லிம்களுக்கு உள்ளது ஒரே கலாச்சாரம் தான், இஸ்லாத்துடைய கலாச்சாரம். ஊர் வளமைகள் ஒன்று இருக்கலாம், அது இன்னொரு மதத்திலிருந்து எடுத்ததாக என்ன செய்யக்கூடாது, எங்களுக்கு இருக்கக்கூடாது. இன்னொரு மதத்திலிருந்து எடுத்ததாக இருக்கக்கூடாது. இதுல இன்னொரு கலாச்சாரத்தை நாம் விமர்சிக்கல. உங்களுக்குரிய கலாச்சாரம் உங்களுக்கு, எங்களுக்குரிய கலாச்சாரம் எங்களுக்கு என்ற அடிப்படையில் என்ன செய்யணும், நம்ம இருக்கணும். இது மார்க்கத்துல நுழைக்கப்பட்ட ஒரு விஷயம். இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், அப்ப சந்தோஷமாக வந்து நம்ம கிஃப்ட் கொடுக்க கூடாது. சந்தோஷமா நீங்க கிஃப்ட் கொடுங்க, அது பிரச்சனை இல்லை. அது என்ன மரவேலை வச்சு ஊரடிய அப்படி காட்டுறதுக்கு வரிசையால கொண்டு போறது, அது என்ன நோக்கம் உங்களுக்கு? இந்த பிரச்சனை என்ன? எது வரைக்கும் எங்கேயாவது வேறொரு டைம்ல நீங்க மரவேலை வச்சு கொண்டு போனா அதை இன்டீசென்ட்டா நினைக்கிறீங்க. மற்ற டைம்ல இப்போ ஒரு வீட்டுக்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டீங்கன்னாங்க, நாங்க வந்து ஒரு பிங்காங்கோப்பையில எடுத்து எல்லாத்தையும் போட்டு பழங்கிழமெல்லாம் கொண்டு போனோம்னு வைங்களே, அதை பாப்பா என்ன அநாகரியமா கொண்டு வரீங்க, ஒரு பேக்ல பார்சல் பண்ணி கொண்டு, இல்ல நம்ம கல்யாணத்துக்கு கொண்டு வந்து தானே அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து தான் சொன்னா ஏத்துக்கொள்வாங்களா? ஏத்துக்கல மாட்டேன். ஏன்னா அங்க காட்டுற தேவை இல்லை, இங்க காட்டுற தேவை இருக்கு. பாருங்க, இந்த காட்டுற தேவை உச்சகட்டத்துக்கு ஒரு காலத்துல மரவேல வாஷிங் மிஷின் வச்சுட்டு போனாலும் போவாங்க. எப்படியாவது காட்டுற 4-5 பேர் தூக்கி சந்துக்குள்ள கொண்டு போற மாதிரி கொண்டு போனாலும் வந்து காட்டுற நோக்கம். அந்த இடத்துல காட்டி போட்டோ போட்டு ஸ்டேட்டஸ்ல வச்சு ஃப்ரிட்ஜ் அதெல்லாம் பெரிய பெரிய மரவேலாம் கண்டுபிடிச்சு என்ன கொண்டு போற ஒரு காலம் வந்தாலும் மாதிரி இந்த காட்டுற நோக்கம். அப்ப இது வந்து டாம்பிகம், ஆடம்பரம், பிறருக்கு காட்டக்கூடிய இந்த செயல்பாடு வந்து கல்யாணத்துல ஆரம்பத்திலே இந்த ஹிதுபத்து நிக்கால திருமண பேச்சுவார்த்தைக்குள்ள நுழைவது என்பது மார்க்க முரணான ஒரு செயல்பாடு. நான் அதை எப்படி முரண்படுவேன், பிறமனது கலாச்சாரம். இரண்டாவது, அதாவது நமது வசதிகளை ஆடம்பரத்தை பிறருக்கு காட்டணும் என்ன மாதிரி இருக்கு. இதுல வந்து அப்போ கேட்பாங்க, ஒரு சாங் கொண்டு போனா பரவாயில்லையா அப்படின்னு. இது வந்து என்ன, சில கேள்விகள் இருக்கு வந்து எண்ணங்களோட சார்ந்த விஷயம். அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களுடைய பொருள் இருக்கக்கூடிய வீட்டுல நீங்க வந்து அனுமதி இல்லாம என்ன செய்யலாம், அங்க வந்து என்னது சலாம் சொல்லாம நீங்க போன உங்களோட பொருள் இருக்கிற வீட்டுலன்றா சொல்லிட்டு உங்களோட உள்ளத்தில் உள்ளதே அல்லாஹ் அறிந்தவன்றா. உங்களோட உள்ளத்தில் உள்ளதை அறிய அந்த வச்சு நீங்க வேற என்னத்துக்கு போறீங்கன்றது அல்லாஹ் தஆலா அறிந்தவன். இந்த மாதிரி விஷயம் தான் இது. உண்மையிலேயே நம்ம ஏதோ அவங்களுக்கு ஒரு தேவை ஒன்று இருந்துச்சு, அதனால இதுல சாப்பாடை நம்ம கொண்டு போயிட்டோம்னா அல்லாஹ் சட்டத்துக்குள்ள வராது. நீ வந்து அதை எப்படியாவது விடக்கூடாது, இந்த கலாச்சாரத்தை நம்ம பின்பற்றணும் மட்டும் சரியா இல்லையான்றதை யார் அறிஞ்சவன், அல்லாஹ் தஆலா அறிந்தவன் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஹித்பா அப்படின்றது வெறும் பேச்சுவார்த்தையும் கல்யாண சம்பந்தமான அந்த மகர்களை தீர்மானிச்சு கொள்ற மாதிரியான விஷயங்களை தான் அது குறிக்குமே தவிர இந்த கலாச்சாரத்தால் நுழைக்கப்பட்ட எதையும் என்ன செய்யாது, அது குறிக்காது. அடுத்தது மோதிரம் மாற்றிக் கொள்ளுதல் அப்படி என்று சொல்றது எந்த அளவுக்கு வந்து, ஏன்னா கல்யாணத்துக்கு அந்த மாப்பிள்ளை வருவாரு, அப்போ வந்து அந்த பெண்ணுடைய ஒரு பிரதரை வாப்பா ஒரு மோதிரம் போட்டு விடுவார் இல்லைங்களா. அது அக்குதினிக்கால வச்சு ஒரு மோதிரம் என்ன செய்வாரு, போட்டு விடுவார். அப்ப அந்த இடத்துல சில விஷயம் தெரியாம மோதிரம் போடுற பிள்ளையில தானே நினைப்பேன், மோதிரம் போடுற பிள்ளையில தானே இது ஏன் நீங்க இந்த இடத்துல செய்றீங்க என்ற ஒரு பின்னாடி தான் எங்களுக்கு பிரச்சனை. இல்லாட்டி மோதிரம் ஒரு பிரச்சனை இல்லை, இந்த இடத்துல சரியா அந்த நேரம் பார்த்து ஏன் செய்றீங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது பிரச்சனையா இல்ல, நேசிப்பது வாஜிப். ஆனா இந்த நாள்ல நேசிப்பதற்காக 12ஆம் நாள் இப்படி ஒரு கொண்டாட்டம் எடுப்போம்ன்றதான் எங்களோட பிரச்சனை. ஆனா அதை சொன்னா என்ன சொல்லுவாங்க, இந்த நேசம் இல்லைன்றதுக்கான அடையாளம் மாதிரி அதை என்ன செய்வாங்க, சொல்லி கொண்டு வருவாங்க. இது மாதிரி ஒரு அம்சம் தான் இது. மோதிரம் போடுற என்ன பிள்ளையா அப்படின்னு கேட்குறது, மோதிரம் போடுறது பிள்ளையான்னு கேட்குறது. மோதிரம் போடுறது பிள்ளை இல்லை, என்ன நீ இந்த டைம் பார்த்து போடுற வெளியே தானே போட்டிக்க வேண்டியதானே. அப்போ அது அந்த நிமிஷத்துல உனக்கு ஏதோ ஒரு சப்ஜெக்ட் என்ன செய்து இருக்குதுன்றதுதான் இங்க உள்ள பிரச்சனை. எனவே ஹித்பா அப்படி என்று சொல்றது இது மட்டும்தான். ஹித்பாவுக்கும் அக்கதுக்குள்ள வித்தியாசத்தை நான் சொல்லிட்டேன். அக்கதுன்றது திருமணத்தை, அதாவது வழி வந்து ஒப்படைச்சிடுறது, அந்த மணமகளை வந்து ஒப்பந்தம் பண்ணிடுறது, இவருக்குரிய மனைவின்னு ஒப்பந்தம் பண்ணி மகரை தீர்மானிச்சு அங்க ஒப்பந்தம் நடந்துடுறது. ஹித்பான்ற அதுக்கு முன்னால பேச்சுவார்த்தை. இப்ப பாருங்க, குர்ஆன்ல சூரா பக்ரா 235வது வசனத்துல வலா ஜுனாஹ அலைக்கும் ஃபீமா அர்ரதும் பிஹி மின் ஹித்பத்தின் நிசா அவ் அக்னன்தும் ஃபி அன்ஃபுசிக்கும் علم الله أنكم ستذكرونهن ولكن لا تواعدوهن سرا إلا أن تقولوا قولا معروفا ولا تعزموا عقدة النكاح حتى يبلغ الكتاب أجله. அதாவது அந்த கணவன் மரணிச்சிட்டார், கணவன் மரணித்து விட்டார், அல்லது மூன்றாவது தலாக் நடந்துச்சு, கணவனுக்கு மீட்டிக்கொள்ள முடியாத தலாக் இருக்கிற இதால மீட்டுக்கொள்ள முடியாத இதார், இந்த மாதிரியான இதாக்கள்ல வந்து நீங்க சிலேடையாக மறைமுகமாக பெண்களிடத்தில்
ஹித்பத்தின் நிசா அப்படின்ற அல்லாஹ் தஆலா சொல்றான். மின் ஹித்பத்தின் நிசா, அந்த திருமண பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதில் உங்களுக்கு குற்றம் இல்லை. அவங்க இத்தால இருக்கிறாங்க. எந்த இத்தால இருக்கிறாங்க? கணவன் மரணிச்ச இத்தா, அதாவது கணவன் மீட்டிக் கொள்ள முடியாத இத்தா. கணவன் மரணிச்ச இத்தா, கணவன் மீட்டிக் கொள்ள முடியாத இத்தா. முதலாவது தலாக் அப்படி இல்லை, கணவனுக்கு உரிமையில தான் இருப்பா, கணவன் மீட்டிக் கொள்ள முடியும். அதுல வந்து பேச்சுவார்த்தையை சிலேடையா பேசுறதோ அல்லது என்ன மறைமுகமா பேசுறதோ ஹராம் தான். ஏன்னா அது அவருடைய மனைவி. அப்படி இல்லாத இந்த இதால் இருக்கிற டைம்ல நீங்க பேச்ச வேற மாதிரி சொல்றது. உங்களை மாதிரி பெண்ணுக்கு என்ன எப்படி ஒரு திருமணம் நடந்துரும், ஒருத்தர் ரெடியா தான் என்ன செய்வாரு இருப்பாரு அப்படின்றது. இது அர்ரல்த்து. இது என்ன தாரீது பண்றது அந்த பெண்ணுக்கு. அதான் அவங்க இதால தான் இருக்கிறாங்க. அவங்க இருக்கிறாங்க இதால தான் இருக்கிறாங்க. இதால பேச்சுவார்த்தை இந்த மாதிரி சொல்லிடுறது. என்ன உங்களை மாதிரி பெண்ணுக்கு எப்படி ஒரு திருமணம் என்னது, உங்களை மாதிரி ஒரு பெண்ணை தான் நானும் என்ன செய்யறேன் தேடிக்கொண்டிருக்கிறேன். அதாவது முடிக்கிறத பத்தி எல்லாம் சொல்றேன் இல்லை, மறைமுகமா அக்னன் அல்லது தன்னை பத்தி சொல்றேன். இந்த மாதிரி ஒரு அமைப்புள்ள ஒருத்தர் உங்களை என்ன செய்யறாரு முடிக்கணும்னு நினைக்கிறாருன்னா அவங்களுக்கு விளங்கிறேன்னு இவரை தான் சொல்றாரு. இந்த தாரீது கூடுமன்றான் அல்லாஹ் தஆலா. லா ஜுனாஹ், உங்கள் மீது குற்றம் இல்லை. அவ் அக்னன்தும் ஃபீ அன்ஃபுசிக்கும், அல்லது அப்படி பேசாம உங்களோட மனதுக்குள்ள என்னது மறைத்து கொண்டால் ஃபி கிதாபி மக்னூன் என்று வரும். அதாவது என்னது மறைமுகமான ஏடு, அதாவது மறைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏடு. ஃபி அன்ஃபுசிக்கும் அலிமல்லாஹு அன்னக்கும் சதத்குரூனஹுன், அல்லாஹ்வுக்கு தெரியும் நீங்கள் பின்னர் அவர்களை ஞாபகப்படுத்துவீர்கள். அவங்களோட உள்ளத்துக்குள்ள அவங்கள பத்தி நீங்க விரும்பிட்டீங்கன்றதுனால அந்த ஞாபகம் உங்களுக்கு வரும். அலிமல்லாஹ் அன்னக்கும் சதத்குரூனஹுன், நீங்க யாரை முடிக்க நினைக்கிறீங்களோ அவங்கள பத்திய ஞாபகம் உங்களுக்கு என்ன செய்யும் வரும் என்று அல்லாஹ் அறிந்திருக்கிறான். வலாக்கின் லா துவாஇதுஹுன்ன சிர்ரன், அந்த மாதிரி அவர்களுக்கு நீங்கள் அதாவது சொல்லுகின்ற பொழுது ரகசியமாக வாக்களிக்காதீர்கள். எப்படி நான் உங்களை தான் முடிக்கிறது, நீங்க யாருக்கு பேச்சு கொடுத்துறாங்க கன்ஃபார்ம் இந்த விஷயம் வேற யார்ட்டையும் சொல்லிடுறாங்க என்று வந்துடுற இதாக்குள்ள இதால இடையில வலா துவாஇது வலாக்கின் லா துவாஇதுஹுன்ன சிர்ரன், ரகசியமாக வாக்களிக்காதீர்கள். இல்ல அன் தகூலு கௌலம் மஅரூஃபா, முறையான வார்த்தைகளை நீங்க என்ன செய்யலாம் சொல்லலாம். வலா தஅஸிமு உக்தத்தன் நிக்காஹ், ரெண்டே அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். அக்து நிக்காஹ கன்ஃபார்ம் பண்ணிராதீங்கன்றான். வலா தஅஸிமு உக்தத்தன் நிக்காஹ், அக்து நிக்காஹ்வை திருமண முடிச்சை நீங்கள் உறுதி பூண்டு விட வேண்டாம். ஹத்தா யபுலுகல் கிதாபு அஜலா, இந்த கிதாப் அதாவது அவங்களுடைய இத்தா காலம் உரிய நேரத்தை அடைகின்ற வரைக்கும். வஅலமு, அறிந்து கொள்ளுங்கள், அன்னல்லாஹ யஅலமு மா ஃபீ அன்ஃபுசிக்கும், அல்லாஹ் உங்களது உள்ளங்களில் உள்ளவற்றை அறிந்தவனாக இருக்கிறான். ஃபஹ்தரு, அவனை பயந்து கொள்ளுங்கள். வஅலமு அன்னல்லாஹ கஃபூருன் ஹலீம், அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் கருணை உள்ளவன். இதுல அல்லாஹ் ஹித்பத்துன் நிசாவின் சொல்றான், உக்தத்துன் நிக்காஹ் என்ன செய்றான் சொல்லி காட்டுகிறான். ஹித்பத்துன் நிசா பேச்சுவார்த்தை, நான் உங்களை முடிப்பேன், உங்களை என்னது எனக்கு விருப்பம் இருக்கின்றதை மறைமுகமாக சொல்றது. உக்தத்துன் நிக்காஹ் திருமணம் என்னது அக்து நிக்கா பண்ணிடுறது. இது ரெண்டே ஒரே வசனத்துல சூரா பக்ரா 235 அல்லாஹ் என்ன செய்றான் சொல்லி காட்டுகிறான். அப்ப ரெண்டுக்குள்ள டிஃபரெண்ட் என்ன செய்யறோம் நம்ம இந்த வசனத்திலேயே பார்த்துக் கொள்றோம். பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவது ஹித்பத்துன் நிக்கா, அத ஹித்பத்துன் நிசா என்ன செய்யறான் அல்லாஹ் பெண்களோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுதல். அடுத்தது என்ன அப்படின்னா, இப்ப இஸ்லாம் அந்த பெண்ணுடன் பேச திருமண பேச்சுவார்த்தையில் எல்லை என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா வழங்கப்படுத்தி காட்டுறான். ஒரு விரிவான இல்லை, மிச்சம் தையக்கான ஒரு எல்லையில அது இல்லை. அவங்க இதால வைக்கிறான். அது எந்த இதா கணவன் மரணிச்ச இதால என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. அப்ப அந்த இதால ஒருவர் திருமண பேச்சுவார்த்தையை மறைமுகமா சொல்றது அல்லாஹ் என்ன செய்யறான் கூடும் அப்படின்னு சொல்றான். அடுத்ததாக பாருங்க, இந்த பேச்சுவார்த்தை சம்பந்தமா வரக்கூடிய ஒரு ஹதீஸை பாருங்க. புகாரில 5091வது இலக்கம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்திருக்கீங்க, ஒரு ஆள் போறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறான். ஒரு ஆள் போறா, இவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க அவர் சொல்றாங்க. அவங்க சஹாபாக்கள் சொல்றாங்க, அங்க உள்ளவங்க சொல்றாங்க. எப்பயும் சஹாபாக்கள் சொல்றாங்கன்னு என்ன விளைக்கிறோம், 1,14,000 சஹாபாக்கள் உட்கார்ந்து அந்த இடத்துல சொன்னான்னு வழங்கக்கூடாது. நிறைய பேர் அப்படிதான் சஹாபாக்கள் அழுதாருன்னா டோட்டல் சஹாபாக்கள் அழுத மாதிரியும், சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வோட இப்படி பேசினாருன்னா முரம்பட்டாருன்னா எல்லா சஹாபாக்கள் என்னது முரம்பட்ட மாதிரியும் அப்படித்தான் புரிஞ்சுக்கணும். அப்படி இல்லை. காலு ஹரியுன் இன் ஹதப அய்யுன்க, ஹரி இன் ஹதப அய்யுன்க, இவருக்கு திருமணம் பேசப்பட்டால், இன் ஹதப இவர் ஹித்பாவில் ஈடுபட்டால், திருமண பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டா இவருக்கு கல்யாணம் நடந்துடும். இவர் கல்யாணம் பேசினார்னா கல்யாணம் நடந்துடும். وَإِنْ شَفَعَ أَيْ يُشَفَّعَ وَإِنْ قَالَ أَيْ يُسْتَمَعَ, இவர் பரிந்துரை செஞ்சா அவருடைய ரெக்கமெண்டேஷன் ஏற்றுக்கொள்ளப்பட்டுரும். இவர் ஏதாவது பேசினார்னா எல்லாரும் கேட்டுருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல தகுதியானால் இதுல ஹித்பா பேசப்படுது. திருமண பேச்சுவார்த்தையில் அவர் ஈடுபட்டாலே கல்யாணம் என்ன செஞ்சிருவாங்க முடிச்சு கொடுத்துருவாங்க. அப்ப கால சும்ம சக்கத், பின்ன ரசூலா கொஞ்ச நேரம் அமைதியாக்கிறாங்க. இன்னொரு மனிதர் போறார், ஒரு ஏழை மனிதர் போறார். அப்ப ரசூலா கேட்கிறேன், இவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. இவர் கல்யாணம் பேசினா கல்யாணம் நடக்காது. இன் ஹதப
அதாவது அல்லா யுன்கஹ், கல்யாணம் பேசினா திருமணம் நடக்காது. இங்கே ஹதப, திருமண பேச்சுவார்த்தை ஈடுபடுதல். வைன் ஷஃபா அல்லா யுஷஃபா, பரிந்துரை செஞ்சா அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படாது. வைன் கால அல்லா யுஸ்தமா, பேசினா அதுவும் என்ன, அதாவது கேட்க மாட்டாங்க. அந்த நிலைமையில தான் அவர் இருக்கிறாரு. ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹாதா கைரும் மின் மில்இல் அர்தி மிஸ்ல ஹாதா. விளங்கிட்டா? இவரை விட இந்த இந்த என்னது, இந்த முழு பூமியை விட இவர் என்னது சிறந்தவர் அப்படின்றாங்க. அப்போ இந்த மனிதரை விட இவர் மிகவும் சிறந்தவர் அப்படின்னு, இந்த பூமி அளவை விட இவர் என்ன மிகவும் சிறந்தவர். அந்த அளவுக்கு இவங்க 2 பேருக்கு இடையில டிஃபரெண்ட் இருக்கு. இவர் ஏழையாக இருந்தால் அப்படின்னா இந்த சமுதாயத்துல பேச்சுவார்த்தை நடந்ததுக்காக வேண்டி, கேட்டோன்னே முடிச்சு கொடுக்கறதுக்காக வேண்டி, சொன்னோன்னே கேட்கப்படுறதுக்காக வேண்டி அவர் முழுசா மிகச் சிறந்தவர் அர்த்தம் அல்ல. சமுதாயத்துல புறக்கணிக்கப்படுகிறார்ன்றதுக்காக வேண்டி அவர் கெட்டவரோட அர்த்தமும் என்னது அல்ல, தகுதியற்றவன் அர்த்தம் இல்லை. ரசூலுல்லாஹி அவரை விட இவர் எவ்வளவு உலக அளவுல என்னது மிகவும் சிறந்தவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதை நான் எதுக்காக சொன்னேன்னா, ஹித்பா திருமண பேச்சுவார்த்தை என்றது மக்களுடைய அளவுகோல் என்ன, அல்லாஹ்வுடைய அளவுகோல் என்னதுக்கான ஒரு ஆதாரம் இது. திருமண பேச்சுவார்த்தைக்கு உண்மையிலேயே நம்மகிட்ட ஒரு ஆள் வாராரு, திருமண பேச்சு நம்ம முதலாவது அவர் சாலிஹான ஆளா இருந்தாலும் இவரையும் சேர்ந்து நம்ம தான் பார்க்க வேண்டியிருக்கும் போல இந்த மாதிரி நம்ம நினைச்சிட்டு பண்ணுவீங்களே. நம்ம மார்க்க ரீதியாக அனுமதி தான் இருந்தாலும் கூட நான் என்ன உங்களுக்கு நல்ல ஒரு ஆளா சரி நான் பார்த்து தாரேன், நம்மளோட வீட்டில் முடிச்சு கொடுக்கறதுக்கு என்ன ரெடி இல்லை. அவர் எவ்வளவு சாலிஹான ஒரு மனிதராக இருந்தாலும் சரி, ஏன்றால் அந்த நிமிடம் வரும் வரைக்கும் நம்ம அப்படிதான் நினைச்சிட்டு அந்த நிமிடத்துல எல்லாம் என்ன செஞ்சிடும், மாறி போய்விடும். எனவே இது ரசூலுல்லாஹ் திருமண பேச்சுவார்த்தை சம்பந்தமாகவே ஒரு ஹதீஸ் செஞ்சுக்கிறாங்க, இதுல சொல்லிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக இந்த திருமண பேச்சுவார்த்தைகள் சம்பந்தமாக இன்னும் என்னது, அதாவது நிறைய ஹதீஸ்கள் நிறைய வந்திருக்குது. ரைட், இப்ப அடுத்ததாக என்னன்னு சொன்னால், இந்த திருமண பேச்சுவார்த்தைக்கு இன்னொரு செய்தி பாருங்க. இந்த செய்தியை சொல்லிட்டு நம்ம அடுத்த பகுதிக்கு போவோம். என்னன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பேச்சுவார்த்தையில் என்ன செய்றாங்க, ஈடுபடுறாங்க. என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹுவோட மகள் ஹப்ஸா, உமர் ரலியல்லாஹு அன்ஹுவோட மகள் ஹப்ஸா. அப்போ இதுல ஹப்ஸா பின்து உமர் ஹுனைஸ் இப்னு ஹுதாஃபா அஸ்-ஸஹ்மியை தான் முடிச்சிருந்தாங்க. ஹுனைஸ் இப்னு ஹுதாஃபாவை தான் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா முடிச்சிருந்தாங்க. அவங்க என்ன, அதாவது அவங்க ரசூலுல்லாஹோட தோழர், பத்ர் யுத்தத்துல கலந்து கொண்டவர். இவர் உஹது யுத்தத்துல மரணிக்கிறான்னு நினைக்கிறேன், சரியா? அப்போ மரணிச்ச பின்னால ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க விதவை ஆயிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு கல்யாண பேச்சுவார்த்தை நடக்குது. யார் பேச்சுவார்த்தை? உமர் ரலியல்லாஹு. நேர பேத்து முதலாவது என்ன செய்யறான்னு சொன்னா, உஸ்மான் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட போறாங்க. போய் இப்படித்தான் ஹப்ஸாவை நீங்க முடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. நீங்க விரும்பினா நான் முடிச்சு வைக்கிறேன் அப்படின்றாங்க. பாக்குறேன் அப்படின்றார். என்னது அவர் சொல்ற, நான் பாக்குறேன் அப்படின்றாங்க. ஃபலபிஸ்து லயாலி, கொஞ்ச நாள் இருந்தேன். ஃபகால கது பதாலி அல்லா தஸவுயமி, கொஞ்ச நாளைக்கு பிறகு நான் சொன்னேன், இல்ல நான் முடிக்கிற என்ன எனக்கு ஐடியா இல்லைன்றாங்க உமர் ரலியல்லாஹு. அப்புறம் நான் என்ன செய்றேன், அபூபக்கர் அபூபக்கர்ட்ட போறேன். அபூபக்கரை போய் சந்திக்கிறார் உமர். நீங்க விரும்பினா ஹப்ஸாவை உங்களுக்கு என்ன செய்றேன், நான் முடிச்சு வைக்கிறேன்றாங்க. அவர் கொஞ்ச நேரம் இருந்துட்டு எந்த பதிலும் சொல்லல. விளங்கிட்டா? இப்ப சொல்றாரு, உஸ்மானை விட எனக்கு கோபம் ஆயிடுச்சு. உஸ்மான் ரலியல்லாஹு பதில் சொன்னதை விட இவர் அமைதியா இருந்தது எனக்கு இன்னும் என்ன செஞ்சது, கோபம் ஆயிட்டு. ஃபகுன்து அலைஹி அவ்ஜத மின்னி அலா உஸ்மான், அதாவது உஸ்மானை விட கடும் கோபப்பட்டேன் நான் ஏழாண்டு சொன்னது. அப்போ பேச்சுவார்த்தை நடக்கக்குள்ள ரிஜெக்ட் பண்ணா கோபம் வர்றது இயற்கை, சட்டம் பேசிட்டு ரிஜெக்ட் பண்றது அவ்வளவுதான். அப்படி கவலை வர்றது கவலை தானே, வேதனை வர்றது வேதனை. ரிஜெக்ட் பண்ணப்பட்டதுக்கெல்லாம் கவலைப்பட்டேன். எதுக்கு கவலைப்படுறது? மௌத்தாயிட்டார் அவ்வளவுதான், நோயில விழுந்துட்டார் அவ்வளவுதான், செத்துட்டார் அவ்வளவுதான், விழுந்துட்டார் அவ்வளவுதான். அப்ப கவலை எதுக்கு தான் வரும்? கவலை வரும், விலகிட்டா அது மிகச்சு வரணும். நம்மளா வாழ்த்துக்கொள்ளப்படாத வளர்த்துக்கொள்ளப்படாது. கவலை வந்துச்சுன்னா கவலை வரும், அவ்வளவுதான். அவ்வளவுதான், நிறைவேற்ற பேச்சுக்கு அப்படிதான், அவ்வளவுதான். அவருக்கு பேசுறது இல்லை, அடுத்தவனுக்கு அவ்வளவுதான்றது, சரியா? அவருக்கு வந்தோடனே வந்தா தான் வழங்க பண்றது, விளங்கிட்டா? அவன் அந்த சோகம் வந்தா கோபம் வந்தா வரத்தான். அந்த வந்தது இயற்கையில உள்ளது, அது இயற்கையில வார ஒரு விஷயம். அப்ப அவர் சொல்றாரு, உஸ்மான் ரிஜெக்ட் பண்ணதை விட அபூபக்கர் அப்படி சொன்னது எனக்கு இதாயிடுச்சு. கொஞ்ச நாளைக்கு பிறகு ரசூலுல்லாஹ் என்ன பேசுறான், ஹத்தபஹா ஹப்ஸா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் பேசுறாங்க. நான் ரசூலுல்லாஹ்க்கு என்ன செஞ்சேன், முடித்து வைத்தேன். அப்ப அபூபக்கர் எல்லாம் சந்திச்சு சொல்றாங்க, லஅல்லக வஜத்த அலை, உங்களுக்கு கோபமா எந்திக்குமேன்றாங்க. நீங்க கோபமா எந்திக்குமே, அது எப்படி நீங்க கோபப்படலாம்? நான் ஏதோ ரீசனுக்காக ரிஜெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படித்தானே பேசுவாங்க அபூபக்கர்லான்னு. அபூபக்கர்லாம் சொல்றாங்க, நீங்க எனக்கு இந்த ஹப்ஸா எல்லாம் முடிங்கன்னு சொல்லி நான் மறுத்த உடனே நீங்க கோபமா எந்திப்பீனேன். நான் பண்றாரு, ஆமன்றார். அங்க உமர் எல்லாம் இல்ல சிசி அப்படி நான் கோவப்படுவேன் அவரும் சொல்லல, விளங்கிட்டா? கோவம் தான் பட்டேன்றார் உமர் ரலியல்லாஹு. அப்ப சொல்றாரு, ஒண்ணும் இல்ல,
நான் உங்களுக்கு பதில் சொல்லி ஆமன்று சொல்றதுக்கு எனக்கு தடையா இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து சொல்லி இருந்தாங்க, ஹப்ஸா முடிக்கிறத பத்தி சொல்லி இருந்தாங்க. அதனால ரசூலுல்லாஹோட ரகசியத்தை நான் பரப்புவதற்கான இல்ல. வலவு தரக்கஹா லகபித்துவா, ரசூலுல்லாஹ் முடிக்காம விட்டு இருந்தா நான் முடிச்சிருப்பேன் அப்படின்றான். சுப்ஹானல்லாஹ். நினைச்சு பாருங்க, உமர் கிட்ட கூப்பிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியிருந்தா அதான் ரிஜெக்ட் பண்ணேன் அப்பவே சொல்லல அவர். என்ன அந்த இடத்துல போய் நம்ம என்ன செஞ்சிருப்போம், இந்த சீக்ரெட் உங்களுக்கு முந்தைய எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு அதை காட்டிக்கல. வமா ஹுவ அலல் கைபி பிதனீன், நம்ம அதாவது அவர் ரகசிய அல்லாஹ்வுடைய மறைவான விஷயத்தில் கஞ்சர் அல்ல. குர்ஆன் வசனம் சொல்லுது அல்லாஹ்வுடைய மறைவுடைய செய்திகள்ல கஞ்சர் இல்ல. நமக்கு வந்து திடீர்னு ஏதோ வகை மூலம் இந்த ஒரு கனவு மூலம் ஒரு செய்தி தெரிஞ்சுட்டு வைக்கல, இந்த உலகம் இப்படித்தான் நடக்க போகுதுன்னு சொல்ல மாட்டோம். மைக்க போடு, விளம்பரம் பண்ணு, நோட்டீஸ் அடி, 2 கிழமை அதை வச்சு என்ன செய்வோம், கஞ்சத்தானே காட்டிட்டீப்போம். இப்ப எல்லாம் சொல்ல மாட்டேன், ஒரு மாசம் ஆகட்டும், ஒரு முக்கியமான விஷயம் அப்படியே நமக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்றா அதை வச்சு கஞ்சத்தனம் காட்டுறதுல நம்ம பவர் ஆயிப்போம். உடனே எல்லாம் என்ன செய்ய மாட்டோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மார்க்க விஷயம் பண்ண அதை மறைக்கிறவங்களா ஆக்கி அவ்வளவு ரகசியம் தான் எல்லாமே ஜிப்ரீல் கொண்டு வரது. உடனுக்குடன் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. இது ரகசிய விஷயத்துல உள்ளது. ரசூலுல்லாஹோட ரகசியத்தை பொறுத்த வரைக்கும் அதுல கஞ்சனை ஐக்கணும். அதனால ஒருத்தர் போட்டி ஒரு அறிஞர் சொல்றாரு, ரகசியமாக தர்மம் செய்யுங்கள், ரகசியங்களை தர்மம் செய்யாதீர்கள். எப்படி ரகசியம், அதாவது ரகசியமாக தர்மம் செய்யுங்கள், ரகசியங்களை தர்மம் செய்யாதீர்கள். நம்ம அதுல தாராளமே தர்மம் ரகசியத்தை. அப்ப நான் ரசூலுல்லாஹோட விஷயத்தை நான் வந்து சொல்லக்கூடியவனா இருக்கு. இதுல நம்ம கஞ்சனா இருக்கணும், அடுத்தவருடைய ரகசியத்துல கஞ்சனா என்ன செய்யணும் இருக்கணும், சொல்லக்கூடாது அப்படின்னு. இப்ப இந்த இடத்துல ஒரு ஹித்பத்துன் நிக்காஹ் நடக்குது, அது அழகா நடக்குது. அதுல கோவதாவங்கள் என்ன செய்யுது வருது, அதை திருப்பி என்ன செய்யறாங்க, கவர் பண்ணி விடுறாரு. அபூபக்கர் வந்து கேட்கிறாங்க பாருங்க, கோபப்பட்டா கோபப்பட்டு போகணும், சட்டப்படிதான் நான் கோவிச்சுக்கிறேன், இதுக்காக நம்ம அப்படின்னு ஒரு குரூப் சும்மா சண்டையை வளர்க்குங்க. அதை போய் உங்களுக்கு கோவப்பட்டீங்களான்னு அதை தீர்த்து அதை இல்லாமல் ஆக்குறாங்க. யாரு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்ப இதுலயும் திருமண பேச்சுவார்த்தை ஹித்பத்துன் நிக்காஹ் என்ற ஹித்பத்துன் நிக்காஹ்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு போகலாம். மத்த சட்டத்துக்குரிய கொஞ்சம் வைக்கணும் ஹதீஸ்களை. அதனால இப்படியெல்லாம் நீங்க விளங்கிக்கணும். ஹித்பத்துன் நிக்காஹ் என்ற பகுதி ஒரு முக்கியமான மனித வளமைகள்ல உள்ள உண்டு. இஸ்லாம் அதை நெறிப்படுத்தி இருக்குது. சரி, எந்த டைம்ல வந்து திருமண பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்ற வயது என்ன? இது அந்த அக்து நிக்காஹ் மாதிரி தான். அக்து நிக்காஹ்வுக்கு என்ன, அதாவது வயது ஒன்று இல்லை, பிறந்த உடனே கூட அக்து நிக்காஹ் பண்ணலாம். என்ன அது 2 வழியும் முடிக்கிறவரும் தீர்மானிக்கிறது, முடிக்கிற ஃபெமிலி தீர்மானிக்கிற விஷயம். நாம் அதை சொல்லிட்டோம். அவர் வந்து வயது வந்த பிறகு அந்த அக்து நிக்காஹ் என்ன சரி வரலன்னா அவர் கேன்சல் பண்ணிக்கல போறாரு. அங்கே இதாவும் இல்லை, ஒன்றும் இல்லை, அது இல்லைன்னு என்ன செய்ய போறாரு, கேன்சல் பண்ணிக்கல போறாரு. கேன்சல் பண்ணாம 2 பேர்ல ஒரு ஆள் மௌத்தாகிட்டாங்கன்னா சொத்து போக போகுது. விளங்கிட்டா, சொத்து இங்கிருந்து அங்க போகுது, அங்கிருந்து இங்க சொத்து வரப்போகுது, சட்டங்கள் அப்படியே என்ன இதாக போகுது, எல்லாமே கிடைச்சிருமே. அதனால வெறும் அக்து நிக்காஹ் அப்படின்றதுல வந்து எல்லா சட்டமும் அந்த இடத்துல கிடைக்கிறது நம்ம யோசிக்கிறோம், எதனால அது செய்யப்படுது. அதே மாதிரி ஹித்பத்துன் நிக்காஹ் பேச்சுவார்த்தை என்ற எந்த வயசுல என்ன செய்யலாம், ஈடுபடலாம் அப்படின்றதை நம்ம என்ன செய்யலாம், தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஒரு பெண்ணாக என்ன, அதாவது ஹித்பத்துன் நிக்காஹ்ல வந்து ஈடுபடலாமா, அவங்களே போய் என்ன செய்யறது, ஈடுபடுறது அப்படின்றது சஹீஹ் புகாரில 5120 இலக்கம். நான் வந்து என்னது சாபித் அல் புனானி சொல்றாரு, அனஸ்லான முக்கியமான அறிவிப்பாளர்கள் ஒருவர், 5120 புகாரிட. நான் வந்து அனஸ்லாங்கிட்ட இருந்தேன். வாய்ந்தஹு இப்னத்துன் லஹு, அனஸ்லோட ஒரு மகள் அங்கே இருந்தாங்க. கால அனஸ், அப்ப அனஸ்லா ஒரு சம்பவம் சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒரு பெண்மணி வந்து என்ன அவங்கள வந்து ரசூலுல்லாஹ்கிட்ட காட்டினாங்க. அல்லாஹ் வித்தவர நீங்க என்ன அதான் முடிக்க. இமாம் புகாரி இதை தலைப்பு போடுறாரு, ஒரு பெண் சாலிகான ஒருவரிடத்தில் தன்னை அதாவது திருமண பேச்சுவார்த்தைக்காக காட்டல் அப்படின்ற, அதான் என்னைய முடிச்சுக்கோங்க அப்படி என்று சொல்றது கூடும் என்று தலைவர். ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் உரியதுன்னு சொல்லலை, ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் உரியதுன்னு சொல்லலை. அப்ப அந்த மாதிரி என்ன, அதாவது ஒரு சாலிகான மனிதர் அப்படின்னு தெரிஞ்சோம்டா, மிக முக்கியமான நிபந்தனையா போடுறாரு, சாலிகான மனிதர் தலை போட்டிப்பார். விளங்கிட்டா, சாலிகான ஒரு மனிதர் காட்டலாம் அப்படின்றத வச்சு போட்டு கண்டெல்லாம் இருந்தது. அது திருமண பேச்சுவார்த்தைக்காக காட்டல், கன்ஃபார்மாக இவரை நான் முடிக்கணும் என்ற எண்ணம் சாதிக்காக இருக்கணும். உண்மையிலேயே இவரை முடிக்கணும் என்ற எண்ணம் இருக்கணும். அவரும் திருமண பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற அறிவு உங்களுக்கு என்ன செய்யணும், இந்த 2 இஹ்லாஸாக உண்மையாக இருந்தால் அப்படி காட்டலாம். போய் நீங்க என்னை முடிச்சுக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணி எப்படி கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே என் விஷயத்தில் உங்களுக்கு ஏதும் தேவைகள் உண்டா அப்படின்னு கேட்கிறாங்க. என் விஷயத்தில் ஏதும் தேவைகள் உண்டா, அந்தந்த காலத்தை வச்சுதான் ஒவ்வொரு வசனத்தை புரிஞ்சுக்கொள்ளும். அங்க ஒழுக்கமா இருந்த காலம், அதனால தேவைகள் உண்டான்றது திருமணத்தை தான் என்ன செய்யுது, குறிக்குது. அப்ப அனஸ்ரோட மகள் சொல்றாங்க, மா அகல்ல ஹயாஅஹா வ சௌஅதஹா வ சௌ, என்ன வெக்கம் இல்லாத ஒரு பேச்சு அப்படின்னு அனஸ்ரோட மகள் சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிச்சு எவ்வளவு காலங்கள்லாம் பிந்தி தான் என்ன செஞ்சிருக்கும். ஏன்னா அனஸ்லாம் அதுக்கு பிறகு எத்தனையோ வருடங்கள் வாழ்ந்தாங்க, 70-80 வருஷங்கள் வாழ்ந்தாங்க. அப்போ ஒரு காலப்பகுதியில்ன்றது காலங்கள் தாண்டி போய்க்கும். அந்த காலத்தை விட ஒரு கொஞ்சம் என்ன
ஒரு மருவி போயிருக்கும். அப்போ சொல்றான் மா அக்கல்ல ஹயா, என்ன ஒரு வெக்கம் குறைஞ்ச வேலை இது, அப்படி வந்து என்ன என்னைய முடிச்சுக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறதா அப்படின்னு கேட்கிறான். வா சௌஅதா, இது ஒன்று கெட்ட பழக்கம் என்ற மாதிரின்னு சொல்றான். கால ஹிய ஹைரும் மின்க், உங்களை விட அவள் சிறந்தவர். அரசு மகளை பார்த்து சொல்றாங்க, உங்களை விட அந்த பெண் என்ன சிறந்தவர். ரஹிபத் ஃபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்ங்கள்ல ஆசை வச்சா, ரசூலுல்லாஹ்ங்களை முடிக்கணும் என்று ஆசை வைத்தாள். ஃபஅரதத் அலைஹி நஃப்ஸஹா, எனவே தன்னை அவங்கள்ட்ட என்ன செஞ்சாங்க காட்டினாங்க. இமாம் புகாரி இதுக்கு தலை போடுறாரு, பாபு அர்தில் மர்அத்தி நஃப்ஸஹா அலா ரஜுலி ஸாலிஹ், தன்னை ஒரு பெண் சாலிஹான ஒரு மனிதரிடத்தில் காட்டுதல். காட்டுதல்னா அதாவது தன்னை வந்து திருமணம் முடிக்கிறதுக்கு எடுத்து வைக்கிறது, உடலை காட்டுறதல்ல, தன்னை திருமணம் முடிக்கிறதுக்கு எடுத்து வைக்கிறது. அப்படியான என்ன ஒரு இது வந்து கூடும். அப்போ ஒரு பெண்ணாக ஹித்பாவை என்ன செய்யலாம், ஆரம்பிக்கலாம் அப்படி என்று சொல்றதுக்கு இது ஒரு ஆதாரமாக என்ன செய்யுது, இது ஹித்பா தான். இது அடுத்தது என்னன்னா, புகாரில 5121வது இலக்கத்துல வரக்கூடிய ஒரு செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட இப்படி ஒரு இன்னொரு பெண் வந்து அல்லாஹ்வின் தூதரே என்ன செய்ய, அதாவது முடிச்சுக்கங்கன்ற மாதிரி தன்னை காட்டுறாங்க. அப்போ அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன, அதாவது விரும்பலை, ரசூலாங்க முடிச்சுக்கல விரும்பலை. மற்ற பகுதியெல்லாம் அடுத்த செய்தியில் வரும். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி பக்கத்தில் ஒரு மனுஷன் அல்லாஹ்வின் தூதரே எனக்கு முடிச்சு வைங்க அப்படின்னா, எனக்கு நீங்க திருமணம் முடிச்சு வைங்க அப்படின்றாங்க. அப்போ அந்த பெண்மணிகிட்ட விருப்பம் ஒன்று இருந்திருக்கணும், இல்லைன்னா ரசூலா பேச்சுவார்த்தையில் என்ன செய்ய மாட்டாங்க, இறங்க மாட்டாங்க, முடியும் அப்படித்தான். அதுக்கு பின்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு மகரை தேடி கொண்டு வர சொல்றது விளங்கிட்டா, அந்த செய்தியெல்லாம் என்ன செய்தி நடக்குது. மகரை தேடிக்கணும், மகர் இல்லை, கடைசியில் குர்ஆனை வச்சு என்னது, உங்கள்கிட்ட உள்ள குர்ஆனை வைத்து நான் என்ன செய்கிறேன், முடித்து கொடுக்கிறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முடிச்சு கொடுத்தாங்க அப்படின்னு. குர்ஆனை மகரா வச்சு அப்படின்னா குர்ஆனை கற்றுக் கொடுக்க, குர்ஆனை அவங்களுக்கு தஹ்ஃபீஸ் பண்ண அந்த பொறுப்பை கொடுத்து அதுக்காக நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொன்னதாக ஒரு செய்தி என்ன செய்தி வருது. அப்போ இந்த இடத்துல வந்து ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, இன்னொரு ஆண் இருக்கிறாங்க, அந்த இடத்துல கல்யாண பேச்சுவார்த்தை என்ன செய்யுது நடக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அந்த இடத்துல ஹித்பாவுடைய மஜ்லிஸ்லயே அக்துடைய மஜ்லிஸை என்ன செஞ்சிடறாங்க, முடித்து விடுகிறார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்ப இது ரசூலுல்லாஹ்கிட்ட ஆதாரம் எங்களுக்கு ஒரு பெண் வந்து தன்னை என்ன செய்யறது, அதாவது ஒரு சாலிஹான ஒரு மனிதர்கிட்ட முடிச்சுக்கிட்டு பேச்சுவார்த்தையை ஆரம்பித்தார். அதே போல ஒரு ஆண் பேச்சுவார்த்தையை ஆரம்பித்த டைம்ல ஒரு பெண்ணை அந்த பேச்சுவார்த்தையை முடிக்கிறதுக்கு உம்மு சுலைம் அபூ தல்ஹாவுடைய செய்தி ஆதாரம். உம்மு சுலைம் வந்து அபூ தல்ஹா திருமணத்தை பேசுறாங்க, உம்மு சுலைம் மறுக்கிறாங்க, என்ன நான் வந்து முஸ்லிமான பெண்ணு, அதுக்கப்புறம் நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா ஃபதாக்க மஹரி, அதை இந்த மஹராக அமையும், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார், திருமணம் என்ன செஞ்சது நடந்தது அப்படின்றத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அடுத்ததாக வந்து திருமணம், இந்த ஹித்பத்து நிக்காஹ்ல யாரெல்லாம் திருமணம் பேசக்கூடாது அப்படின்றதுல தெளிவா இருக்கணும். அதுல சிலது தெளிவா இருக்கும், சிலது தெரியாம இருக்கும். சிலது தெளிவா இருக்க மாட்டா, நாங்க மஹரம் கேட்டு படிச்சுட்டோம், இந்த மஹரம்களை திருமணம் முடிக்க கூடாதுன்னு படிச்சிருக்கிறோம். அப்ப அதுல வந்து என்ன அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்ற அந்த பட்டியலை நம்ம ஃபுல்லா என்ன செஞ்சோம், நம்ம படித்தோம், அதுல பார்க்கலாம். சில நேரங்கள்ல சில அறிவு இல்லாம இருக்கும், சில நேரங்கள்ல சில அறிவு இல்லாம ஹித்பத்து நிக்காஹ்ல. இப்போ உதாரணமா உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அந்த நேரம் அந்த தெளிவு இல்லாதனால தன்னோட தங்கச்சியை என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ்ங்களுக்கு திருமணம் பேசுறாங்க, தன்னோட தங்கச்சியை திருமணம் பேசுறாங்க. வான் தஜ்மாஉ பைனல் உக்தைன், நீங்க ரெண்டு சகோதரிகளை ஒரே நேரத்தில் முடிக்க கூடாதுன்னு தெரியாது. எனவே சில நேரத்தில் தெரியாதனால நம்ம என்ன செஞ்சிருவோம், மஹரமானவர்களை திருமணம் என்ன செஞ்சிருவோம், பேசிடுவோம். அதே போல பால்குடி சகோதரியா சகோதரன் தெரியாம இருக்கும். உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு பால்குடி சகோதரி என்ன முடிச்சிருந்தாங்க. ஒரு பெண்மணி வந்து உங்க ரெண்டு பேருக்குமே நான் என்ன செஞ்சுக்கிறேன், பால் ஊட்டிக்கிறேன். ரசூலுல்லாஹ்கிட்ட வந்து கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொல்றா கைஃப வகத் கீல், சொல்லப்பட்டாச்சு நீங்க பிரிஞ்சு ஆகணும்ன்றாங்க. இவர் தந்தை அவர் தாய் தான், ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சியாக இருந்த அந்த பிள்ளை என்ன செய்யலாம், வளர்க்கலாம், ரெண்டு பேரும் ஒத்துமையா வளர்க்கலாம். ஆனா கணவன் மனைவியா என்ன செய்யலாம், இருக்க இயலாது. மஹரமும் தான் அவங்க மஹரம் பால்குடி சகோதரர்களே. அப்ப எனவே தெரியாம என்ன செஞ்சிடும், அந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபட்டு விடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம். இந்த அறிவு இருக்கு. அப்ப அஜ்னபி மஹரமி அறிவு இருக்கணும். பிராக்டிகலா யார் அஜ்னபி யார் மஹரமின்னு விளக்கம் இருக்கு. இந்த குர்ஆன் சொல்லி பாடமாக்கி அஜ்னபி மஹரமி விளக்கம் தெரிஞ்சிடாது. ஏன் யார் பால்குடி சகோதரன் தெரிஞ்சுக்கணும். குர்ஆன் வசனம் முழுசா பாடம் தான், யார் யார் பால்குடி சகோதரன் தெரியாண்டா அது என்ன பிரயோசனம் இல்லை. அதுவும் என்ன செஞ்சிருக்கேன் நமக்கு தெரிய வேண்டும். அடுத்ததாக வந்து அதே போலதான் என்ன இரண்டாம் திருமணமாக முடிக்கக்கூடிய ஒருவர் வந்து அந்த பெண்ணுடைய சாட்சியை முடிக்கக்கூடாது, மாமியை முடிக்கக்கூடாது, பெரியம்மா முடிக்கக்கூடாது நம்ம படிக்கிறோம். அப்ப இந்த சட்டமும் தெரிஞ்சாதான் என்ன செய்யாது, அது நடக்காது. மறுமணம் என்ற பேர்ல இதையும் என்ன செஞ்சிடலாம், நமக்கு அறிவில்லாதனால நம்ம வந்து இந்த பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு விடலாம். அப்ப எனவே திருமண பேச்சுவார்த்தைக்கு தடை அப்படி என்ற ஒரு பகுதி இருக்குது. அது யாருன்னா மஹரமானவர்கள் திருமண பேச்சுவார்த்தையில ஈடுபடக்கூடாது. அடுத்ததாக வந்து அதாவது சில திருமண பேச்சுவார்த்தையில ஈடுபடக்கூடாது சிலர் விளங்கி வச்சுக்கிறாங்க. ஆனா அது மஹரமுக்குள்ள வராது.
அது நம்ம அஜ்னபி மஹ்ரமில சொன்னோம். ஆனாலும் குர்ஆன் இந்த இடத்துலயும் சொல்லணும் என்பதனால சூரா அஹ்ஸாப் 50வது வசனத்துல வருது, யா அய்யுஹன் நபி, நபியே, இன்னா ஹலல்னா லக அஸ்வாஜக அல்லாத்தி ஆதைத உஜூரஹுன்ன, நீங்க மஹர் கொடுத்த அந்த பெண்களை உங்களுக்கு நாம் ஹலாலாக்கி இருக்கிறோம், உங்களோட மனைவிமார்கள் உங்களுக்கு ஹலால். வமா மலக்கத் யமீனுக், உங்களது வழக்கரம் சொந்தமாக்கி கொண்டவர்கள். மிம்மா அஃபா அல்லாஹு அலைக், அல்லாஹ் உங்களுக்கு ஃபைஆ தந்தவைகள் யுத்த காலத்துல. வ பனாத்தி அம்மிக், உங்களது பெரிய தந்தை சிறிய தந்தையுடைய மகள்மார்கள் உங்களுக்கு ஹலால். வ பனாத்தி அம்மாத்தி, உங்களது சின்னம்மா பெரியம்மாவுடைய மகள்மார்கள் உங்களுக்கு ஹலால். வ பனாத்தி ஹாலிக், உங்களது தாயுடைய அதாவது சகோதரர்களுடைய பெண்மக்கள் உங்களுக்கு ஹலால். வ பனாத்தி ஹாலாத்திக், உங்களது என்னது தாயுடைய சகோதரிகளுடைய பெண்மக்கள் உங்களுக்கு ஹலால். அல்லாஹ் இதை குறிச்சு சொல்றான். இதை என்ன செய்யறான்? குறிச்சு. இதெல்லாம் நம்ம ஹராம் விளங்கின பாட்டியல் இருக்குதே, அதனால என்னமோ அல்லாஹ் தஆலா ஹலால்னு அதை என்ன செய்யறான்? குறிச்சு. அல்லாத்தி ஹாஜர்ன மஅக், அவங்க உங்களோட ஹிஜ்ரத் செய்திருந்தால், அது என்ன எல்லாரும் மக்கால இருந்தவங்களே, எல்லாருமே மக்கால இருந்தவங்க. ரசூலுல்லாஹ்ங்களுக்கு சொந்தம் என்று மதீனால வரணும்னா ஹாஷிம்ல தான் வரும். ரசூலுல்லாஹ்ங்களுக்கு சொந்தம் என்று வரணும்னா ஹாஷிம்ல தான் என்ன செய்யும் வரும். ஹாஷிம்ல இருந்து வந்தா தான் ரசூலுல்லாஹ்ங்களுக்கு சொந்தம் என்று என்ன செய்யும் வரலாறுக்குள்ள போவானா, ஹாஷிம்ல தான் சொந்தம் என்று வரும். சரியா? அப்ப எனவே அந்த அடிப்படையில ஹாஜர்ன மாக்கன உங்களுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்தவர்கள். அப்போ மதீனாவுடைய சொந்தம் ரசூலுல்லாஹ்ங்களுக்கு இல்ல, ஹாஷிம் அல்ல, ஹாஷிம் வழியா இல்லாம மக்கால இருந்து வந்தவர்கள் தான் என்ன அதாவது இருக்கிறார். அதனாலதான் ஹாஜர்ன மாக்கு உங்களோட வந்தவர்கள். அல்லாஹ் மிச்சம் திட்ட தெளிவாக பெரிய தந்தை சிறிய தந்தையுடைய பெண் மக்கள், அதே போல என்னது உங்களுடைய தாய் வழி அதாவது மாமாவுடைய அந்த பெண் மக்கள், அதே போல என்னது உங்களுடைய சின்னம்மா பெரியம்மாவுடைய அதாவது சாட்சி சின்னம்மா பெரியம்மாவுடைய பெண் மக்கள், இவங்க எல்லாம் உங்களுக்கு ஹலாலாக்கி இருக்கிறோம் அல்லாஹ் தஆலா. எனவே இதை மஹரம் லிஸ்ட்ல என்ன செஞ்சிடக்கூடாது, சேர்த்திடக்கூடாது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது இவங்களே பேச்சுவார்த்தையில நம்ம இந்த திருமண பேச்சுவார்த்தையில ஈடுபடலாம். இந்த பனாத்துல் அம், இது ஒரு அழகான ஒரு தலைப்பு. இன்ஷா அல்லாஹ் உறவுகள் சம்பந்தமா வாரத்துல நான் அதை எடுக்கலாம்னு நினைச்சுக்கிறேன். அவருக்குரிய தகவல்கள் முழுசா கிடைச்சா. இப்னு துஅம் நிறைய ஹதீஸ்ல வரும், எனது பெரிய சிறிய தந்தையுடைய மகள், அதுக்குள்ள உரிமை என்ன? ஏன்னா ரத்த உறவுகள் அப்படின்னு நம்ம படிக்கிற அந்த சந்தர்ப்பத்துல இவங்க வந்து என்ன செய்ய மாட்டாங்க, ரத்த உறவுகளுக்குள்ள வரமாட்டாங்க. யாரு? இந்த பெரிய தந்தை சிறிய தந்தையுடைய பெண் மக்கள் வரமாட்டாங்க. ஆனா அடுத்த கட்டமாக வரது அவங்க தான். அடுத்த கட்டமாக வரது அவங்க தான். அவங்களுக்கு என்ன சில உரிமைகள் உண்டு, அவங்களுக்கு என்ன சில உரிமைகள் ஹக்குகள் சில இதுகள் உண்டு. அந்த உரிமைகள் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திருமண பேச்சுவார்த்தையா இருந்தாலும் சரி, அதுல வந்து நம்ம வந்து இந்த பிள்ளைய திருமணம் முடிப்போம்னு குடும்பத்தால பேச வைக்கிட்டவில்லை, இன்னொரு ஆள் என்டர் ஆகக்குள்ள வேதனை ஒன்று வரும். நான் குடும்பத்தில் மாமட மகளை தான் முடிக்க வைக்கிறேன், என்னோட வசதியாக கண்ணு அங்கே பாஞ்சிட்டாங்க, அல்லது பதவியை கண்ணு அங்கே பாஞ்சிட்டாங்க. சிலர் வந்து குடும்பத்தில் உள்ள இடத்துக்காக அவனை எல்லாம் கேர் பண்ணி வளர்த்திருப்பான், சரியா செட் ஆகணும்னு அவன் செஞ்சிருவான், அந்த பக்கம் ஓடிடுவான். இதெல்லாம் வேதனை அளிக்கிறதுனா அது சும்மா அதெல்லாம் வேதனை அளிக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, வேதனை அளிக்கத்தான் செய்யும். அதெல்லாம் வேதனை அளிக்கத்தான் செய்யும் அப்படின்றத நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ரைட். யாரையெல்லாம் வந்து திருமணம் பேசக்கூடாது அப்படின்றதுல இன்னொன்று இருக்கு. இப்போ மஹரம பேசக்கூடாது, முஹ்ரிமே பேசக்கூடாது. மஹரமே பேசக்கூடாது, முஹ்ரிமே பேசக்கூடாது. முஹ்ரிமனா இஹ்ராம் அணிஞ்சவர், விளங்கிட்டா? அப்ப திருமணத்தை பேசக்கூடாத சில கட்டங்கள் இருக்கு. நபர்களாக அது இல்லாட்டியும் கூட அந்த கட்டங்கள் உள்ளவர், அந்த சூழ்நிலையில் உள்ளவரை பேசக்கூடாது. அப்போ ஹிதுபத்துல் மஹரம், ஹிதுபத்துல் முஹ்ரிம், விளங்கிட்டா? ரெண்டும் ஹராம். எப்படி சொல்லலாம்டா, ஹிதுபத்துல் மஹரம், ஹிதுபத்துல் முஹ்ரிம் முஹர்ரம், ஹராம். விளங்கிட்டா? இந்த ரெண்டுமே என்ன ஹராமானது. என்னன்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன இதுல பாருங்க, உமர் இப்னு உபைதுல்லா வந்து அராத அய்யுஸவுஜ தல்ஹா இப்னு உமர், அராத அய்யுஸவுஜ தல்ஹா இப்னு உமர் பின்த் ஷைபத் இப்னு ஜுபைர், ஷைபத் இப்னு ஜுபைருடைய மகளுக்கு தல்ஹா இப்னு உமரை திருமணம் முடிச்சு வைக்க என்ன செஞ்சாங்க, விரும்பினாங்க. சரி, அப்ப ஃபஅர்ஸல இலா அபான் இப்னு உஸ்மான், அபான் இப்னு உஸ்மான் அந்த ஹஜ்ஜுக்கு பொறுப்பு. அன்றைக்கு வந்து அவர் ஹஜ்ஜுக்கு பொறுப்பு. அபான் இப்னு உஸ்மான் யாரு? உஸ்மான் மகன். உஸ்மான் மிக முக்கியமான மகன்மார்கள் ஒருவர் அபான். வரலாற்றில் அந்த அதாவது முஆவியா இருந்தவர் மிக முக்கியமான நபர்கள் ஒருத்தர் அபான் இப்னு உஸ்மான் ஃபகீஹ். அவர் வந்து ஃபகீஹ். அந்த பிஸ்மில்லாஹி அல்லதி லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா இந்த ஹதீஸ்ல வரவரும் அவர்தான். இப்போ ஃபர்ஸல இலா அபான் இப்னு உஸ்மான் யஹ்துரு ذلك وهو அமீருல் ஹஜ், ஹஜ்ஜுடைய அமீரா இருக்கிற டைம்ல அந்த மஜ்லிஸுக்கு வருமாறு இவர் உமர் இப்னு உபைதுல்லா அனுப்புறார். ஃபகால அபான், அபான் சொல்றாரு, சமஅத்து உஸ்மான் இப்னு அஃபான், உஸ்மான் இப்னு அஃபான் சொல்ல கேட்டேன். என் தந்தைன்னு சொல்ல வரல, என் தந்தை உஸ்மான் இப்னு அஃபான் சொல்ல கேட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யன்கிஹுல் முஹ்ரிம் வலா யுன்கஹ் வலா யக்துப், இஹ்ராம் உள்ளவர், இஹ்ராமோடு உள்ளவர், அதாவது இஹ்ராம் நியத்தோடு உள்ளவர்
திருமணம் முடிக்கவும் கூடாது, திருமணம் முடித்து வைக்கவும் கூடாது, திருமண பேச்சுவார்த்தையில் ஈடுபடவும் கூடாது. நாங்கள் இந்த இடத்துல ஃபிக்ஹ் முக்கியம், ஒரு அமீருக்கு ஹஜ்ஜிட விளக்கம் மட்டும் முக்கியம் இல்லை, விளங்கிட்டா? எல்லாமே முக்கியம் இடத்துக்கு ஒரு ஆதாரம். அவர் அமீரா இருக்கிறாரு, விளக்கம். இன்றைக்கு நிறைய அமீரா இருக்கிற பாட்டு எல்லாம் பெரும்பாலும் அமீரா தைக்கிறார், விளங்கிட்டா? விளக்கப்பல என்ன அதை பற்றி ஆட இது என்ன சப்ஜெக்ட் என்ன ஒரு ஃபிக்ஹ் இல்லாத நிலைமையில தான் என்ன செய்யறாங்க இருந்துட்டு இருக்கிறான். இப்போ லா யன்கிஹுல் முஹ்ரிம் வலா யுன்கஹ் வலா யஹ்துப், திருமண பேச்சுவார்த்தையில் இஹ்ராம் அணிந்தவர் ஈடுபடவும் கூடாது, அவர் திருமணம் முடித்து வைக்கப்படவும் கூடாது, பேச்சுவார்த்தையில் ஈடுபடவும் கூடாது, இந்த திருமணம் முடிக்கவும் கூடாது. அப்ப பேச்சுவார்த்தையும் ஹித்பாவும் ஹராம், அதான் முக்கியம். இந்த இடத்துல ஹித்பா ஹராம் இடத்துக்கு இன்றைக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. ஏன்னா ஹஜ்ஜில் கூடினா எல்லாம் வசதி படைச்சவங்க எல்லாம் நிறைய கூடிப்பாங்க, அப்பதான் நம்ம திருமணம் செட் ஆகிற டைம், பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறதுக்கான சரியான டைம். அப்படியா ஒரு பொண்ணு கல்யாணத்தை நடத்திடுவோமே அப்படி என்று என்ன அதை முழுசா அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வந்துடும், அது வந்து கூடாது. அது அவங்க இஹ்ராம்லேருந்து விடுபடும் வரைக்கும் அது கூடாது, புரிஞ்சுக்கிறோம். அப்ப இந்த திருமண பேச்சுவார்த்தை என்பது இஹ்ராம் அணிந்த நிலையில ஹித்பாட்ட சும்மா பேச்சு இல்லை, அதுக்கு பின்னால சில சட்டங்களே என்ன செய்யுது சம்பந்தப்படுது அப்படின்றத புரிஞ்சுக்கொள்றோம். அதே போல ஒரு செய்தி வருது, முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, யசீத் இப்னுல் அஸம் அறிவிக்கிறாரு. இது முஸ்லிம்ல நம்பர்கள் டிஃபரெண்ட், 1412 இதுல போட்டீங்க, மற்றதுக்கு டிஃபரெண்ட் ஆയിരിக்கும். ஹத்தத்னி மைமூனா பின்துல் ஹாரிஸ், மைமூனா பின்துல் ஹாரிஸ், மைமூனா பின்துல் ஹாரிஸ் எனக்கு சொன்னாங்க. யசீத் சொல்றாரு, மைமூனா யார் சொல்றாங்க மனைவி, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஸவ்வஜஹா வ ஹுவ ஹலால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடித்ததாக, வ ஹுவ ஹலால், அதாவது வ ஹுவ ஹலால்னா என்ன, இஹ்ராம் இல்லாத நிலையில், அதான் ஹலால் என்றது, இஹ்ராம் இல்லாத நிலையில் ஹலாலா ரசூலாங்க ஹலாலாக இருந்தார்கள் அப்படின்னு அர்த்தம்டா. இஹ்ராம் இல்லாத நிலையில என்ன செஞ்சாங்க, அதாவது முஹரிமாக இருக்காத நிலையில என்னை திருமணம் முடித்தார். அப்ப மிச்ச தெளிவான செய்தி அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இஹ்ராம் அணிந்த நிலையில் அப்படி என்று சொன்னது அதாவது இஹ்ராமுடைய நியத்து வைக்காத நிலையாக அதை என்ன செய்யணும் இருக்கணும். இஹ்ராம் ஆடை அணிந்த நிலையில் என்ன செய்யலாம், இஹ்ராம் ஆடை அணிஞ்சதுக்காக ஹராம் ஆகறல்ல, அந்த நியத்து வச்சிருக்கணும். அதை இப்னு அப்பாஸ் நாங்க என்ன செஞ்சிருக்கலாம், சொல்லி இருக்கலாம். ஏன்னா அவர் இஹ்ராமா நிலையில முடிச்சனா என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அப்ப இஹ்ராமுடைய ஆடை அணிந்த நிலையிடத்துக்காக அப்படி சொல்லி இருக்கலாம், அல்லது அந்த அறிவிப்புல இப்னு அப்பாஸ் என்ன செஞ்சிருக்கலாம் மறந்திருக்கலாம். செய்தி சஹீஹானதுதான், செய்தி சஹீஹானதுதான். வகானத் ஹாலதி வ ஹாலத் இப்னு அப்பாஸ், அவங்க மைமூனா எனதும் ஹாலத் இப்னு அப்பாஸுடைய ஹாலத் அப்படின்னா என்ன, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடையும் தாய் வழி சகோதரி, எனதும் தாய் வழி சகோதரி அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அப்பாஸ் அவங்களோட குடும்பம் எடுத்தா என்னது, அந்த நம்ம இந்த அதான் லுபாபா பின்துல் ஹாரிஸ், லுபாபத்துல் குப்ரா, லுபாபத்துல் சுக்ரா, இன்னும் நிறைய அந்த பட்டியல் இருக்கிறது. நம்ம ஏற்கனவே பல இடத்துல அதை செஞ்சுக்கிறோம், பார்த்தும் இருக்கிறோம். ரைட். இப்போ இந்த இடம் அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஹரிமாக இஹ்ராம் அணிந்த நிலையில முடிக்கல, அவங்க ஹலாலான நிலையில முடிச்சாங்கன்றத இதுல சொல்லப்படுறத பாக்குறோம். அப்ப எனவே திருமணம் நடத்தவும் கூடாது, ஹித்பா நடத்தவும் கூடாதுன்றதுக்கு இந்த செய்தியும் அவங்க அப்படி அழுத்தமா சொல்றதும் ஒரு ஆதாரமா இருக்குது. அதே போல ஹித்பா நடத்தக்கூடாதவங்கள்ல, திருமண பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாதவங்கள்ல ஒருவர் தான் ரஜை தலாக் விடப்பட்டவங்க. ரஜை தலாக்னா கணவன் வீட்டிக்கலாம், ரஜை தலாக்னா விளங்கிக்கலன்னா ஒருவர் இப்ப தலாக் பண்றாரு, நம்ம தலாக்குடைய பாடத்துல அதை பார்ப்போம். தலாக்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, நான் உடனே தலாக் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டா தலாக் வந்தாச்சு, அவ்வளவுதான். அது சும்மா ஜோக்குக்கு சொன்னேன், விளையாட்டா சொன்னேன், வாட்ஸ்அப்ல சும்மா டைப் பண்ணது தானே, போன்ல பேசினது தானே, பை மிஸ்டேக், அது உள்ள தலாக் தான். சரியா, உன்னை தலாக் பண்ணாம விட மாட்டேன் அது வேற, தலாக் பண்ணிட்டேன் அப்படி என்று இங்கிலீஷ்ல சொன்னாலும் சரி, தமிழ்ல சொன்னாலும் சரி, அப்படி நோக்கமா தான் இருந்தா அட உள்ளத்துல தலாக் பண்ற நியத்து இருக்கணும், தலாக் பண்ற நியத்து இருக்கணும். அப்படியான ஒரு வார்த்தை நியத்தோட அவர் சொல்லிட்டாருன்னா ஒரு தலாக் முடிஞ்சாச்சு. அவன் தெரியாம சொல்றேன் மீட்டிங் என்ன, ஒரு தலாக் முடிச்சு. மீட்டிங் என்றாலும் என்னது, ஒரு தலாக் முடிஞ்சுன்னா எவ்வளவு பேலன்ஸ், 2. மறுபடியும் வெளியே போயிட்டு வரக்குள்ள மறுபடியும் டென்ஷனா மறுபடியும் தலாக்னு சொன்னா 2 முடிஞ்சு. மீட்டிங் என்றாலும் சரி, மீட்டிங் என்றாலும் 2 முடிஞ்சு. அடுத்த சொல்லப்படுறது நீ மீட்டிங்கல்ல முடியாது. 3ஆவது சொல்லப்படுற மீட்டிங் ஹராம், வாழையலாம். நீ விரும்பினாலும் ஆசைப்பட்டாலும் நேசிச்சாலும் அவளோட இருக்க நினைச்சாலும் என்ன செய்யலாம், வாழ முடியாது. அது எவ்வளவு பெரிய ஒரு அநியாயத்தை நம்ம செஞ்சுக்கணும் தலாக்கண்டது மூலம். எவ்வளவு கோபப்பட்டாலும் இனி இவரோட வாழ கூட்டாது சைத்தா உச்சி மண்டையில நின்று குத்தினாலும் சரி சான்ஸை விட்டுறக்கூடாது. இது அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல வச்சுக்கிற சான்ஸ். அதுக்கு பிறகு நீங்க வாழ்ந்தா அது என்னது ஜினாவாக என்ன செஞ்சிடும் அப்புறம் மாறிடும். ஏன் நீங்க சரியான சட்டப்பட ஷரீஅத்தான ஒரு மனைவியோட வாழலேன்னு ஆயிடும். இப்படி ஒரு தலாக் விட்டுட்டா அவருக்கு 3 மாசம் டைம், அந்த மனைவி அதே வீட்டுல இருக்கணும். அந்த மனைவி அதே வீட்டுல சீதனம் வாங்கி இருந்தா இவர் அதே வீட்டுல இருக்கணும்.
சீதம் வாங்கி இந்த சட்டம் மாறிடுமே, அப்புறம் இவர் வெளியேறணும், பொட்டி படுக்கை எடுத்துட்டு இவர் வெளியேறணும். இவர் அந்த இவர் வீட்டுல வச்சிருந்தார், சீதனம் இல்லாம 2 பேர் உடன்பட்ட ஒரு இடத்துல இருந்தோம்னா அது வேற விஷயம். இப்ப இந்த இடத்துல வந்து அவன் மீட்டிக்கொள்ளலாம் கட்டத்தில் இருக்கிற டைம்ல திருமண பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட அந்த வசனத்தை வச்சு அவர்கள் இத்தாவுடைய இருக்கிற காலத்தில் நீங்கள் மறைமுகமா சொல்லுங்கன்னு சொல்றது என்னது, அது வேற இதாவை மீட்டிக்கொள்ள முடியாத இதா. அதே போல என்ன, அதாவது மௌத்தாகின அந்த இதால மரண நேரத்தில் இதா, இது மீட்டிக்கொள்ள முடிஞ்ச இதா. இந்த நேரத்துல பேச்சுவார்த்தை நடத்துவது மிக பெரும் ஹராம், இது மிக பெரும் பாவம். நீங்க பெரும் பாவம் அப்படி இடத்த புரிஞ்சுக்கணும். இன்னும் சொல்ல போனா லைஸ மின்னா மன் ஹப்பப இம்ரஅத்தன் அலா ஸௌஜிஹா, கணவனுக்கு எதிராக மனைவியை திருப்பியோ என் சமுதாயத்தை சார்ந்தவர் அந்த ஹதீஸுக்குள்ள என்ன செஞ்சிடும், வந்து விடும். அந்த பேச்சுவார்த்தை ஹராமானது. எனவே ரஜஇயத்தான ஒரு பெண்ணோடு, ரஜஇ தலாக்கோடு இருக்கக்கூடிய ஒரு பெண், இதாவோடு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோடு நம்ம என்ன செய்யணும், அவன் அந்த மாசம் 3 மாதம் வரைக்கும் அவனுக்கு டைம் இருக்கு, 3 மாதம் வரைக்கும் அவனுக்கு டைம் இருக்கு மீட்டிக் கொள்வதற்கான அந்த டைம் இருக்கிறது. இன்னொரு திருமண பேச்சுவார்த்தை ஹராம், ஹராமான திருமண பேச்சுவார்த்தைகள் என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணை திருமண பேச்சுவார்த்தை நடந்துட்டீங்க, போயிட்டு வராங்க, இவங்களும் போறாங்க, அது பிள்ளை இல்லை. ஒரு பெண்ணை பார்த்துட்டு போயிட்டீங்கிறாங்க, பேச்சுவார்த்தை நடந்துட்டீங்க, அது ஹராம் இல்லை. அங்க திருமண பேச்சுவார்த்தை ஒரு முடிவுக்கு வருது, இவ்வளோ மகர் கொடுப்போம், இந்த மாதிரி நடந்து கொள்வோம், அப்ப இவருக்கு தான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்த பிறகு கேள்விப்பட அந்த பிள்ளைய முடிச்சா கொடுக்க போறாங்க, சொல்லவே இல்லை அப்படின்னு இவர் போய் இறங்குறது. இறங்கினோடனே அவங்க சொல்றாங்க இப்படித்தான் எல்லாம் ஓகே ஆயிட்டாச்சு. அது ஓகே ஆகினதுக்கு எனக்கு தெரியாது, ஃபர்ஸ்ட் இந்த விஷயம் இதான் விஷயம், இவ்வளவு மகர் தானே, இவ்வளவு ஊடு தானே, அதுதான் இதுதான் என்று இஹ்ரா பண்ணி அவங்களை என்ன செய்யறது, அந்த திருமணத்தை இது கலட்டுறது. இது ரசூலுல்லாஹ் அங்க சொல்றாங்க, அதாவது நஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யபிஅ பஅதுகும் அலா பைஇ பஅதின், அடுத்தவருடைய வியாபாரத்துல போய் நீங்க வியாபாரம் செய்து, வலா யக்துப الرجل அலா கித்பதி அஹி, தன்னுடைய சகோதரனுடைய திருமண பேச்சுவார்த்தைக்கு மேலாக திருமண பேச்சுவார்த்தை நடத்தல், கிராஸ் பண்ணி போய் நடத்துதல். ஹத்தா யத்ருகல் காதிபு கப்லஹு அவ் யதன லஹுல் காதிப், இவர் பேசுறதுக்கு முன்னாலே அவர் விட்டிருக்கணும் அல்லது பேசினவர் அனுமதிக்கணும். அப்ப ஹித்பத்து நிக்காஹ் ஒரு பவரிக்கா இல்லையா, ஹலாலான பெண்ணா இருந்தும் அவர் முடிக்கிறதுக்கு அனுமதிக்கப்பட்ட பெண்ணா இருந்தும் திருமண பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்த ஒரு இடத்துல போய் என்ன செய்யக்கூடாது, நீங்க கிராஸ் பண்றது ஹராம். அந்த பெண்ணை முடிக்கிறது ஹலால், அந்த பெண்ணை முடிக்கிறது இவருக்கு ஹலால், ஆனா திருமண பேச்சுவார்த்தை ஹராம், போகக்கூடாது. காரணம் இன்னொருவர் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாரு, அதனால போகக்கூடாது. நிலம் வாங்குறதுல இருந்தா, வியாபாரத்துல இருந்தா, சோல் ஏஜென்ட் ஆகிக்கிற விஷயத்துல இருந்தா, திருமணத்துல இருந்தா கிராஸ் பண்ணி போறத அப்படி போய் நின்றுவாங்க. இது கூட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதுக்கு முன்னால அந்த ஹாத்திப் யாரு, திருமணத்தை பேசியவர், அவர் விட்டிருக்க வேண்டும் அல்லது அவர் அனுமதிக்கணும். சார் நீங்களும் பேசுங்க பிரச்சனை இல்லை, என்ன அனுமதிக்கணும், இல்லாட்டி என்னது அது கூடாது. சரி, இந்த திருமண பேச்சுவார்த்தை எந்த லெவல்ல இருந்தா இது வந்து எந்த லெவல்ல இருந்தா இந்த தடை அப்படி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், ஃபாத்திமா பின்த் கைஸ் அவங்க வந்து தலாக் பண்ணப்பட்டு இதாகிறாங்க. ரசூலுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, யாரு திருமண பேச்சுவார்த்தை என்கிட்ட வந்து அவசரப்பட வேண்டாம், நீங்க என்கிட்ட சொல்லுங்க அப்படின்லாம் சொல்றாங்க. திருமண இதா காலம் முடிஞ்ச பிறகு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, யார் யார் திருமண பேச்சுவார்த்தையில உங்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்தினாங்களோ, எப்படிப்பா ரசூலுல்லாஹ் காலம் எப்படி இது இதா முடிய திருமண பேச்சுவார்த்தையெல்லாம் என்ன செஞ்சிடும், நடந்துடும். இங்க இதா முடிஞ்சு என்னது அவ வந்து என்ன மரணிக்கிற நேரத்துக்கு வந்துடுவா, திருமண பேச்சுவார்த்தை என்ன செய்யாது, நடக்காது. முதல்ல சமூக வெக்கம், குடும்ப அவமானம் அப்படின்னு அது பலதார திருமணத்துல வரும். இந்த இதுல வந்து அந்த பேச்சுவார்த்தை யார் யார் பேசினாங்கன்னு, முஆவியர்லாம் பேசினாங்க, உசாமா அபூ ஜஹம் பேசினாங்கன்றாங்க, முஆவியர்லாம் பேசினாங்க, அபூ ஜஹம் என்ற நபி தோழர் பேசினான்றாங்க. முஆவியா ஃபஸலுக்கும் லா மால லஹு, அவருக்கு பணம் இல்லாதவர், வசதி இல்லாதவர், சரியா, சௌலுக்குன்னு சொன்னா பொருளாதாரமே இல்லை, அப்படிப்பட்ட ஒரு ஆள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், ஃபஸலுக் லா மால லஹு, வசதியற்றவர் அவரு அப்படின்றாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் இன்னொரு ஹதீஸ் சொல்றாங்க, ஏழைகள் என்ன இவரை விட இவர் என்ன தகுதியானவர்ன்றாங்க ரசூலுல்லாஹ், இவரை விட இவர் சிறந்தவர்ன்றாங்க. எது, அந்த பணக்காரர் வசதியானவர் போனோடனே ஹித்பத்துன் நிக்காஹ்க்கு இவர் சிறந்தவர்ன்றாங்க. ஆனா ஒரு அந்த அந்த ஏழையை காட்டி அந்த பணக்காரரை விட இவர் சிறந்தவர் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஆனா இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழைனா சொல்றாங்க, ஃபஸலுக் லா மால லஹு, பொருளாதாரம் இல்லைன்றாங்க. முஆவியா அழகானவர், முஆவியர்லாம் என்னது அழகானவர், ஆனா பொருளாதாரம் அவர்கிட்ட என்ன இல்லை அப்படின்றாங்க. அப்ப எனவே ஒரு திருமண தகுதிக்கு வந்து ஒரு பெண்ணுக்கு திருமண பேச்சுவார்த்தை நடக்கிற டைம்ல அங்க தியாகத்தை விட அவங்களோட வாழ்க்கை வந்து போகுமா என்ற ஒரு மினிமம் லெவல் பார்க்கணும். நம்ம அதுல பார்த்தோம், ரிஸ்க் சம்பந்தமான இதுல பொருளாதார லெவல் ஒரு பெண் எதிர்பார்க்கலாமா, எந்த அளவுல எதிர்பார்க்கலாம், எந்த அளவு எதிர்பார்க்க கூடாது விரிவா என்ன செஞ்சோம் பார்த்தோம். அதனாலதான் ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல அடுத்தவங்களுக்கு அந்த திருமணம் பேசக்கூடிய நேரத்துல வந்து ரசூலுல்லாஹ் பணமற்றவங்களுக்கு திருமணம் முடிச்சு கொடுத்திருக்காங்க. ஃபாத்திமா பின்த் கைஸுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பேசுறாங்க, இல்ல அவட்ட பொருளாதாரம் இல்ல முடிக்காதீங்க,
அபூஜகம் அவர் வந்து என்ன அடிப்பாரு, பெண்களுக்கு என்ன செய்வாரு அடிப்பாரு, அதனால முடிக்காதீங்க. அப்ப ஒரு ஆள் பெண்களுக்கு அடிப்பாருண்டா அவரை அடிக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி திருமணத்தை கட் பண்ணலாம். அவரு அடிப்பாரு அப்படின்னு அப்படின்னா ஏற்கனவே கல்யாணம் முடிச்சுக்கிறாரு, என்னது அடிச்சுக்கிறாரு, அல்லது வீட்டுல அடிமை பெண்களுக்கு என்ன செஞ்சுக்கிறாரு அடிச்சுக்கிறாரு, இந்த மாதிரி அடிதடியில என்ன பெண்களுக்கு காயப்படுத்திக்கிறாருன்னு அர்த்தம் இல்லைங்களா? ரலியல்லாஹு அன்ஹு அவர் நபித்தோழர். அப்போ இந்த இடத்துல அவர் தர்ராப் என்றாங்க, மிகவும் அடிக்கக்கூடிய ஒரு மனிதராக என்ன செய்றாரு இருக்கிறாரு. லா யதாஉல் அஸான் ஆதிகிஹி, கடிய தண்ட தோல்ல இருந்து கீழே வைக்க மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரெண்டு பேரும் அப்ப ரசூலுல்லாஹ் இப்ப ஏற்கனவே ஹித்பா நடந்ததா குரோஸ் பண்றாங்க. ரசூலுல்லாஹ் திருமண பேச்சுவார்த்தை நடந்ததை தான் ரசூல் ஸல்லல்லாஹு குரோஸ் பண்ணி வானான்றாங்க. அப்போ லா யக்துப் அலா ஹித்பதி அஹி, உன் சகோதரனுடைய ஹித்பால நீ ஹித்பா செய்யக்கூடாது என்றத இந்த ஹதீஸை வச்சு எப்படி வழங்க, முடிவுக்கு வந்த ஹித்பாக்கள் மட்டும்தான். இங்க ஃபாத்திமா பின்த் கைஸ் முடிவு கொடுக்கவும் இல்லை, அவங்க ஜஸ்ட் பேசிட்டு என்ன செஞ்சுக்கிறாங்க போய்க்கிறாங்க. இமாம் இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸிய்யா ரஹ்மஹுல்லாஹ் ஃபாத்திமா பின்த் கைஸுடைய ஹதீஸை இந்த தஜ்ஜால் ஹதீஸை வச்சு அந்த அந்த இது வருது, தலாக்குடைய 3வது தலாக்குக்கு பிறகு அவங்களுக்கு இடம் கொடுக்கணுமா சாப்பாடு கொடுக்கணுமா அப்படின்ற விஷயத்துல தேவையில்ல அப்படின்னு ஃபாத்திமா பின்த் கைஸ் சொன்னது சஹாபாக்களுக்கு இடையில ஒரு முரண்பாடு வருது. அதுக்காக இந்த ஹதீஸை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, விளங்கிட்டா, சிலர் மறுத்துட்டாங்க. அப்போ அதை வச்சு ஃபாத்திமா பின்த் கைஸ் ஹதீஸுக்கு மறுப்பு எழுதுவார். யாரு இந்த ஹதீஸை வந்து ஆதரிச்சு எழுதுவார். இந்த ஹதீஸ் வந்து ரசூலுல்லாஹ் சொன்னது அவக்குரிய அந்த ஹதீஸ்ல கிடைச்ச ஃபிக்ஹுடைய பலன்கள் என்னன்னு எழுதுவார். நம்ம ஃபாத்திமா பின்த் கைஸுடைய வரலாற்று தலைப்பில் இதை பேசிப்போம். அதுல முழுசா சொல்ற டைம்ல இது ஒரு தெளிவா சொல்லுவார். இது இந்த ஹதீஸ்ல இருந்தா நாங்க ஹித்பாவுக்கு குரோஸா ஹித்பா பண்றது, திருமண பேச்சுவார்த்தையை குரோஸ் பண்றதுடைய வரையறையே புரிஞ்சுக்கொள்றோம். இந்த ஹதீஸ்ல இருந்தா என்ன செய்யணும் புரிஞ்சுக்கொள்றோம். திருமண பேச்சுவார்த்தை நடத்திட்டீங்களோ நம்ம திருமண பேச்சுவார்த்தை நடத்துறதல்ல பிழைன்றது. இந்த இடத்துல முடிவான பின்னால நம்ம குரோஸ் பண்றது என்ன பிழை. அவங்க முடிவாகின பின்னால் நம்ம என்ன செய்யக்கூடாது, போய் அதுல நம்ம குரோஸ் பண்ண கூடாது. திருமண பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சு 1 மாசத்துக்கு கல்யாணம் தீர்மானிச்சுப்பான், இடையில போடுறது. இதுதான் அந்த ஹித்பா நடந்த போது அதுக்குள்ள போற ஹலாலான பெண்ணாக இருந்தாலும் உனக்கு அந்த ஹித்பா என்ன ஹராம் அப்படின்றத நம்ம இதுல என்ன செய்கிறோம் புரிந்து கொள்கிறோம். அடுத்ததாக வந்து ஹைரன், இவ்வளவுதான் நம்ம ஹித்பாவுடைய சப்ஜெக்ட்ல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான பகுதிகள். அடுத்தது ஹித்பால என்னென்ன விஷயங்கள் இஸ்லாம் எங்களுக்கு என்ன செய்து சொல்லுது என்ற பகுதியை அடுத்ததாக நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.